ஸோ ஆடியோ ஒரு மாதிரி லைவ் ரேடியோ மாதிரிங்க. அதனால நல்லா ஒரு ரொம்ப என்கேஜிங்கான இது. அண்ணன் வந்துட்டாங்க, சசி அண்ணன். அண்ணா ஸ்பீக்கர் இன்வைட் கொடுத்துருக்கண்ணா சசி அண்ணா. நினைக்கிறேன். வா சேகர், நம்மளோட கோ-ஹோஸ்டா இன்னைக்கு இருக்க போறவர் வந்து சேகர். வளர்ந்து வரும் பிஆர்ஓ, நல்ல பையன். நிறையா ப்ரமோஷன்ஸ், நிறையா சினிமா சம்மந்தமாக நிறையா பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். ஸோ வெல்கம் சேகர். சேகர் வந்தோடனே தான் சசிகுமார் அண்ணனே வராங்க. அண்ணா வணக்கண்ணா. சசிகுமார்ண்ணா வணக்கண்ணா. சார் வணக்கம் சார். அண்ணன் தயாராகிறாரு. ஏன் சார் அண்ணன் யோசிப்பாரு, டேய் ஒரு மனுஷன் எவ்வளவுடா ப்ரொமோஷன் பண்றது, என்னென்னலாம்டா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து ஒரு யோசனை இருப்பான். அண்ணா அந்த அவர் சொல்லிட்டாரு, நான் ஷூட்டிங்கே எனக்கு 30 நாள் தான், ஆனா ப்ரமோஷன் 2 மாசத்தை தாண்டி ஓடிட்டு இருக்கு. இது என்னடா புது விதமான ப்ரொமோஷனா இருக்கு. சசிகுமார் சார் தாண்டி சமுத்திரகனி சாருடைய பிரச்சனை தான் பெரும் பிரச்சனை. என்னன்னா சார் வந்து நடிச்சது ஒரு நாள், ஆனா நாங்க வந்து ப்ரொமோஷனுக்கு சார் எடுத்துட்டே ஓடிட்டு இருக்கோம். அப்ப சொன்னாரு, டே நான் நடிச்சது ஒரு நாள்ரா, ஆனா ப்ரமோஷனுக்கு 5 நாளா அழைச்சிட்டு ஓடுறீங்க அப்படின்னாரு. அதுதான்ல சரவண அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்க. சசியண்ணா, அண்ணா ஸ்பீக்கர் மியூட்ல இருக்குங்கண்ணா, அதை அன்மியூட் பண்ணா பேசலாம்னு நினைக்கிறாங்கண்ணா. ஏதோ கேக்குதா? அண்ணா கேக்குதுங்கண்ணா. வணக்கம். ஓகே சார் வணக்கம் சார். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம் சார். சரவணன் வந்து உங்களுக்கு கொடுத்த மன உளைச்சலை பத்தி சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சிடலாங்கண்ணா. மன உளைச்சல்லாம் கிடையாது, நல்ல விஷயம் தானே. இப்போ வரைக்கும் நீங்க சொல்றீங்களா 2 மாசம் வரைக்கும் அதை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த படத்தோட தாக்கம் தானே அது. இது வரைக்கும் ரீச் ஆனது எல்லாருமே இப்போ வரைக்கும் பாராட்டுறாங்க. எல்லா இதுல இருந்தும் அரசியல் எல்லா ஆட்களும் பாராட்டுறது வந்து இப்போ வரைக்கும் பாராட்டிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் ஆகால வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அது முடிஞ்சிருச்சு, தேட்டரில் வந்தது முடிஞ்சிச்சு இல்லாமல் அது இன்னொரு ஓடிடியில் வரும்போதும் இப்போ ஆகால வரும்போதும் ஸோ இதெல்லாம் வந்து அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அழிக்க முடியாத ஒரு விஷயமா நந்தன் ஆயிடுச்சு. ஸோ அது சந்தோஷமாக தான் இருக்குது. அது மன உளைச்சல்ல, மன சந்தோஷம் அப்படிதான் சொல்லணும். அதாவது சரவணன் வந்து ஆனா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் பழக்கம்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து இந்த தயாரிப்பாளரா அவதாரம் எடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க சசிகுமார்? தயாரிப்பாளரா தள்ளப்பட்டாருன்னு தான் அதுல வந்து தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்கல, தள்ளப்பட்டார் அப்படின்றதுதான் அது உண்மையான விஷயம். ஒரு நல்ல கதையா எனக்கு போன்ல தான் அந்த கதை சொல்லாரு. முதல் நான் நடிக்கிற மாதிரி இல்லை, நான் ட்ரெயின் ஏற்றி விட வந்தேன்டா, என்ன எழுதி நான் வழி அனுப்ப வந்தவன் என்ன ஏற்றி விட்டீங்கன்ற மாதிரி தான் அது இருந்தது. எல்லாம் நன்மைக்கு தான். ஒரு படம் இது யாருக்கு வந்து சேரணுமோ அவங்களுக்கு தான் வரும். ஒரு நான் அப்போது சொல்லுவோம், ஒரு சினிமா ஒரு நல்ல கதையோ ஒரு நல்ல படமோ அதுக்கான ஆர்டிஸ்டை அது தேர்ந்தெடுத்துக்கணும். இதுக்கு இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி சுற்றி வந்துடும். அப்படிதான் வரும். அப்படிதான் நந்தன் எனக்கு வந்திருக்குன்னு நினச்சேன். நான் வந்து கணேஷ் சார் நடிக்கிற கேரக்டர் தான் முதல் நடிக்கிறதா இருந்தது. 4 நாள் அங்கே போகும்போது அவர் வந்து ஒரு பிரச்சனையில் இதாயிடுச்சு. பிரச்சனை என்பது என்னென்னா ஹீரோ இல்லாத ஒரு சூழல் வந்த பிறகு அப்புறம் நான் ரொம்ப நாள் யோசிச்சு இதில் பண்ணலாமா இதை ஏற்றிடலாமா. ஏன்னா நான் அவரை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. பண்ணுங்க, நல்ல படம், நீங்களே தயாரிக்கலாம் அப்படின்னு எல்லாமே உசுப்பேற்றிடுவாங்களா, அந்த மாதிரி சும்மா இருந்தவரை உசுப்பேற்றி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவரே தயாரிக்கிற மாதிரி வந்துருச்சு.
ஸோ அப்போ நமக்கு ஒரு கில்ட்டி இருந்தது. அப்போ நம்ம சரி அவரையும் நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, ஷூட்டிங்க்கு வந்துட்டாங்க. திருப்பி போனால் நிறைய செலவாகும் அப்படின்றதுனால ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தோம். அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. எல்லாருமே அது எல்லாரும் நிறைய சொல்லிட்டோம் அதை பற்றி. ஸோ அது அது எவ்வளோ ரீச் ஆகி ஓடிடியில் எவ்வளோ பேர் பார்த்து அதை இந்த படத்தை ரொம்ப விஷயமா எல்லாரும் அதை ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சரவணனுக்கு நான் சொன்னது அதை தான் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்த சிறந்த படமாக இதாக தான் இருக்கும் அப்படின்றது. இனிமேல் எடுப்பீங்களா அதெல்லாம் தெரியாது. இது எப்போதுமே இது இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கும் இந்த படம் வைரமுத்து சாரும் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோனில் சொல்லும் போதும் உங்கள் லைப்ரரியில் நீங்கள் ஒரு குறிப்பிட்டு இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் படங்கள்னு வைக்கும்போது நந்தன் கண்டிப்பாக இருக்கும். அது தவிர்க்க முடியாத படமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் இந்த படம்லாம் நான் பண்ணியிருக்கேன், மறக்க முடியாத படம், இதெல்லாம் அழிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நந்தன் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். அதே மாதிரி தான் சரவணனுக்கும் அது இருக்கும். எத்தனை கமர்ஷியல் படங்கள் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த இது மாற்றாமல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட நிறைய கமர்ஷியல், என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு, கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் நிறைய வச்சுருக்காரு. இப்போ கூட ஜூனியர் உடனில் ஒரு கதையை எழுதிட்டு இருக்காரு. நண்பர்லாம் சொன்னா பயங்கரமாக எழுதுறாரு இந்த ஜூனியர் உடனில். இந்த அது ஒரு ரவுடிசம் சப்ஜெக்ட். அது ஒரு மல்டி ஸ்டாரை வச்சு பண்ணால் அது பெரிய ஹிட்டான படம். அது அப்படி அந்த கதை அப்படி இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் பற்றின கதை. அது அவர்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் எடுக்கலை, கதை வச்சிருக்காரு. இன்னொரு கதை எனக்கு சொல்லியிருக்காரு, அதையும் எடுக்கலை. இன்னொரு அரசியல் கதை, அது எனக்கு சொன்னது அப்பா பையன் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கமர்ஷியலான ஒரு கதை. அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு சோஷியல் இஷ்யூ, இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூவை நம்ம சொல்லணும்னு ஒரு இது இருக்க. அதையும் என்னன்னா எந்த சமரசம் செய்யாமல், நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க அடுத்தடுத்த படங்களை கூட நீங்க சமரசம் செய்வீங்க, இந்த படத்துல சமரசம் செய்யாம உங்க வாழ்க்கையில் இனிமேல் நீங்க படம் எடுத்தோன்னா அது நந்தனா தான் இருக்கும். ஏன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, நீங்க இந்த படம் ஒரு தேட்டரிக்கலா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும் போது மாற வேண்டிய சூழல் வரும். புரியுதுண்ணா. ஒரு பாட்டு வைக்கலாம், ஒரு இது வைக்கலாம், ஒரு ஃபைட் வைக்கலாம், எல்லாமே வைப்பாரு. ஆனா முழுமையா ஒரு படம் நிஜம் இப்படிதான் நடக்குது அப்படின்றத கையை பிடிச்சி கூட்டி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எதுவுமே நம்ம திருச்சி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு ஒரு நிஜத்தை சொல்லும் போது அது நிஜத்தின் அருகில் இருந்து தான் சொல்ல முடியும். அதை எங்கேயுமே மாத்தி சொல்லவே முடியாது. ஸோ அப்படி சொல்லப்பட்ட ஒரு கதை தான் நந்தனா நான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆன்மாக்குள் இருந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. சரவணனுக்கு இந்த கேள்வி, இது ஏன் இந்த படம் பண்ணணும்னா, ஏன்னா இதுல வர லாப நஷ்டத்தை தாண்டி இதோட ரிஸ்க் பெரிய ரிஸ்க் சரவணன்னா. ஏன்னா நீங்க அரசியல் ரீதியாகவும் இதுல பொலிட்டிக்கலி கரெக்டே இருக்க முடியாது. ஏன்னா இது எப்படின்னா இருக்கிற உண்மையை உடைச்சு பேசும்போது கண்டிப்பா எல்லாரும் மகிழ்ச்சி ஆக மாட்டாங்க அப்படிங்கிற உண்மை நீங்க கண்டிப்பா எழுதுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்போ நார்மலா ஒரு ஃபிலிம் மேக்கர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு எதுக்கு சாமி வம்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஒன்று நான் அவங்கள தப்பா சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கெரியர், அது சினிமாங்கிறது ஒரு கெரியர். அப்படிங்கிறப்போ சரி இது இப்படி பேலன்ஸ்டா போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனா அதையெல்லாம் உடைச்சு என்ன உண்மையோ அதை அப்படியே தோல் உரிச்சு இன்னைக்கு இருக்கிற அந்த பாகுபாட்டை நீங்க அதுக்கு மேல, ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி நெருடிடுச்சுன்னா அந்த கொடி ஏத்துற அந்த சீன்லாம் ஒரு மாதிரி, எங்கடா இருக்கிறோம் நம்ம, இது என்னது இந்தியாவா இல்ல ஆப்பிரிக்காவா, இது என்னடா இது, இன்னும் ஒரு 50-80 வருஷம் பின்னாடி இருக்கிறோமா, இது இன்னைக்கு நடக்குதா, இந்த மாதிரி பல யோசனைகளோடய தான் நம்ம திருப்பி நம்ம அந்த வீட்டுக்கு டிராவல். எப்பவுமே ஒரு நல்ல படம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு மோசமான படம் பார்த்தா கிட்டத்தட்ட தியேட்டர் வாசல் வரும்போதே மறந்துடுவோம். சில படம்லாம் என்ன வீட்டுக்கு போற வரைக்கும் ஞாபகம் இருக்கும். சிலதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் உட்காந்து நம்மள அறியாமே சப்கான்சியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த மைண்ட்ல. அந்த வேலையை நந்தன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இது ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ண காரணம் என்ன? ஏன்னா தயாரிப்பாளராய் இதை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஏன் இவ்வளவு முனைப்பு இந்த படத்துக்கு மட்டும்? இல்ல, அதாவது நிறைய செசர் சொல்ற மாதிரி நிறைய கதைகள் வச்சிருந்தா கூட ஒரு ஒரு துயரம் நம்ம கண்ணு முன்னால ஒரு 20-25 வருஷமா பட்டுக்கிட்டே இருக்கு. நான் பத்திரிக்கையாளரா இருந்து 2000 சொல்றேன். ஏதோ ஒரு கிராமத்துல நடக்குது, ஏதோ ஒரு பகுதியில மட்டும் நடக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு இதை தாண்ட நான் உடன்பிறப்பேக்கு லொக்கேஷன் பார்க்குற வரைக்கும் அங்கே ஒரு கிராமத்துலையும் இதே அநீதி, இதே ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவரை நிர்பந்திச்சு அவரை ஒரு அடிமை நடத்திட்டு இருக்காங்கிறப்போ அப்போ நம்ம கண்ணு முன்னால ஒரு நிஜம் நம்மளை அரைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எந்த ஆட்சி வந்தாலும் மாறாது, அது இப்படிதான் அந்த துயரம் தொடரும்.
ரிசர்வேஷன்ங்கிற ஒரு 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 மாபெரும் ஒரு விஷயத்த தன்னோட காலுக்கு தூசா நினைச்சு ஆதிக்க வர்க்கம் அதை வந்து ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த ஒண்ணு, சினிமாவை நான் பார்க்குற பார்வை, சினிமா வந்து ஒரு பெரிய ஊடகம் அப்படின்னு நான் பார்க்குறேன், பத்திரிகை துறையிலேருந்து வந்ததுனால. ஆனா அப்போ இதை பண்ணலாம் அப்படின்னு தோன்றப்போ என்னுடைய உயிர் நண்பன் ஹெச் வினோத்துக்கிட்ட நான் அந்த கதையை நான் வந்து சொல்றேன். முழு கதையை கேட்டுட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை இதே, பிரசாந்த் சார் நீங்க சொன்ன மாதிரி தான், உன் குடும்பத்திலேயே லட்சம் பிரச்சனை இருக்கு, நீ நாட்டுல உள்ள பிரச்சனையை பத்தி இப்ப படம் பண்ணணுமா? இங்க பாரு, உனக்கு உடன்பிறப்பே, அதாவது ஒரு சாராருக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, ஆனா ஒரு சாராரை கொண்டாட வச்சிருச்சு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய படம் பண்ணிட்ட, ஜோதியா மேடமோட 50வது படம் பண்ணிட்டு, அடுத்து ஒரு பெரிய படமா பண்ணு. நீ இந்த கதையில உன்னை பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா இப்ப பண்ண வேண்டாம். ஓகேண்ணா. இப்போ ஓ பிரச்சனைக்கே நீ அல்லாடிட்டு இருக்க, வேண்டாம், அந்த ரிஸ்க் எடுக்காத, இதை தூக்கி போட்டு வேற படம் பண்ணு அப்படின்னு. நான் வேற ஒரு படம் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் நினைச்சாரு. கடைசி வரைக்கும் இந்த படத்தை நான் அவர்கிட்ட பண்றேன்னு சொல்லவே இல்லை. நான் படம் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரெடி ஆனப்போ நான் போட்டு காமிக்கிறேன். சரிங்கண்ணா. கடைசி வரைக்கும் உன்னோட வீம்புல உறுதியா நின்னுட்டு இல்லை நீ அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாரு. கார்ல ஏறிதான் என்கிட்ட பேசினாரு. உண்மையாவே சொல்றேன், நான் எதுக்குமே கலங்க மாட்டேன். நான் 4-5 இடத்துல நான் விட்டா உடஞ்சிருவேங்கிற அளவுக்கு என்னை ஸ்தம்பிக்க வச்சுட்டேன். அந்த வீம்புல நீ உறுதியா நின்னது மிகப்பெரிய விஷயம். இதுக்கு எல்லாத்தையும் நீ எதிர்கொள்ற தைரியத்தையும் வளர்த்துக்கணும் அப்படின்னாப்ல. இதுல வந்து நீ நினைச்சு பார்க்காத எதிர்ப்பு வரும், சங்கடங்கள் வரும். இது ஒரு பைசாவை உனக்கு திருப்பி கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தயாராரு அப்படின்னாரு. இந்த மனநிலை சசி சார்ட்ட பேசினப்பே உருவாயிடுச்சு. நானும் சசிகுமார் சாரும் பேசினப்ப முதல் வார்த்தை என்ன பேசணும்னா, சார் இது நிச்சயமா நமக்கு ஒரு நஷ்டமான ப்ராஜெக்டா தான் அமையும், நம்ம நஷ்டத்தை எந்த அளவுக்கு குறைக்கலாம். இதுக்கு ஒரு புது தைரியம் வேணுமேனா, நஷ்ட கணக்கு எழுதிட்டு தான் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க. இல்ல, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு நஷ்டம். அப்ப நம்ம நஷ்டத்தை எப்படி குறைக்கலாம்ன்றப்போ நான் சார் இல்ல சொல்றேன், சார் அதுக்கு ஹீரோ சார் சம்பளத்தை குறைக்கணும் சார் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ ஷூட்டிங் டேஸை குறை. மாறி மாறி இப்படி பேசுறோம். அப்ப எல்லாத்துக்கும் தயார் மனநிலை இயல்பாவே வந்துருச்சு. விமர்சனங்களுக்கு உண்மையவே அது வந்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார் அதை கண்டுக்கவே மாட்டாரு. எப்பவுமே நம்ம கண்ணுனால நம்ம பார்த்த நிஜங்களை நான் இப்பவும் சொல்லுவேன். கதை, திரைக்கதை, வசனம்னு போட்டு ஒரு 250க்கு மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் பேரை தான் நான் போட்டிருக்கணும். அது தொகுப்பு தானா, அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய உண்மையை, அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை தான் அது நம்ம வந்து ஒரு கோத்திருக்கோம், தொகுப்பு தான் பண்ணியிருக்கோம். அப்ப எத்தகைய விமர்சனம் வந்தாலும் எதிர்கொள்ளுங்கிற தைரியம் வந்துச்சு. பண ரீதியான சங்கடங்களுக்கு சசிகுமார் சார் வந்து பெரிய சப்போர்ட்டா எனக்கு இருந்ததுனால எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த, சொல்ல நினைச்சத ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியாவோ அப்படிலாம் இல்லாம கூட ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துற அளவுக்கு நம்ம மாத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தெம்பை கொடுக்குது. ரொம்ப சூப்பர்ண்ணா. அண்ணன் சமுத்திரக்கணி என்ன வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த குரலை கேட்டு பல பல மாதங்கள் ஆச்சுண்ணா. இல்ல ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டீங்களா? அவார்டு வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் சகோ. அவார்டு வாங்கின வாழ்த்துக்கள். இந்த ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கேன் சகோ, ஏர்போர்ட்ல உட்காந்துருக்கேன். அவங்கதான் சரி சரவணன் சொன்னேன் ஏர்போர்ட்ல இல்ல சகோ. இந்த படத்துல அமரன்ல ஏர்போர்ட்ல வந்து பாப்பாங்க பாத்தீங்களா, சிவாவை வந்து அது மாதிரி உங்களை நான் வந்து இருந்து ஏர்போர்ட்ல மட்டும் பாத்துக்கணும் போல அந்த டிரான்சிட்ல. அண்ணன் வந்து ஹைதராபாத் ஆயிட்டாரு சசிகுமார். அதான் அந்த டிரான்சிட்ல தான் நான் பாக்குறேன். ஹைதராபாத்துக்கு இதுக்கும் போற டிரான்சிட்ல தான் நாங்க சந்திச்சுக்கிறோம். பிரசாந்த், உங்களை கூட நான் ஹைதராபாத்ல தானே பார்த்தேன். இது வேறையா? ஹைதராபாத்ல இது வேறையா? அவரை நான் போன தடவை கடைசியா பார்த்தது ஹைதராபாத்ல தான் பார்த்தேன். ஆமா. ஆனா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன் சரவணன் சார் பேசுனது. ரொம்ப இல்லண்ணா, இது எப்படின்னா ரொம்ப எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு கூட்டாஞ்சோறு சமைச்சு விட்டீங்கன்னா, இது வந்து சும்மா ஒரு முகஸ்துதிக்கு சொல்லணே, இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளா இருக்கு தம்பி. சரிண்ணா, நான் பஸ் ஏத்தி விட போனவன் தான். நான் சும்மா தம்பியை பார்க்க போனேன். அங்க எனக்கு இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் இவரை போய் தம்பியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். சும்மா கூப்பிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க இருக்க அப்படின்னாரு சசி. சரிண்ணா, இந்தா இங்க இருக்கேன். சரி வாயேன் அப்படின்னாரு. போனேன். அந்த கதையை கேளு, எப்படி இருக்குன்னு பாரு, இந்த கதை நல்லா இருக்கான்னு கேளு அப்படின்னாரு. கதையை கேளு, பிரமாதமா இருக்கே அப்படின்னேன். அப்பதான் டைரக்டர் சொன்னாரு, அந்த 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 ரோல் நீங்க நடிச்சிருங்க அப்படின்னாரு. ஐயோ என்னையா, நான் இவரை பார்த்துட்டு போதானுங்க வந்தேன் அப்படின்னு.
சரி ஓகே, வந்தது வந்துட்டோம், அப்படியே இருந்துருவோம். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது ஓகேண்ணா. அப்படின்னு சொல்ல உடனடியாக பண்ணிடுவோம் வாங்க அப்படின்னு. ஆனால் இயக்குனர் ரொம்ப சிறப்பாக எடுத்தார். ஏன்னா அவருடைய 2வது படம் நாங்கள் 2 பேரும் தான் வேலை பார்த்தோம். 2வது படத்துக்கு அப்புறம் 3வது படம் ஆக சிறப்பாக ரொம்ப தெளிவாக வேலை பார்த்தாரு. ஒரே நாள் எடுத்தார் 7 சீனையும். அப்பா அவ்வளவு அது உழைப்பு, அப்படி தெரியவே அவ்வளவு இல்லையாங்கண்ணா. உழைப்பு, அவ்வளவு உழைப்பு. அப்பா அப்பா, சசி மாறி மாறி வந்துகிட்டே இருக்காரு, சசி மாறிக்கிட்டே இருக்காரு, ஊர்க்காரங்க மாறிக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் அங்கேயே இருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு ரீசன் வச்சாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ரீசன் வச்சு முடிச்சாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அண்ணா சசி அண்ணா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா, அந்த ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஒரு நாள் என்ன, ஒரு நாள் முதல்வர் மாதிரி என்ன ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க? சுகவும் நானும் ரொம்ப நாள் கழிச்சு அங்கே வேற மீட் பண்ணிட்டு அது கரெக்டாக இருந்தது. அந்த சீனே ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்னன்னா அவருக்கு மட்டும்தான் காஸ்டியூம் சேஞ்ச் வேற, அவரும் வேகமாக அங்கேயே காஸ்டியூமை மாற்றிட்டு சரிங்கண்ணா. கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் நைட் வரைக்கும் அது பிரேக் இல்லாமல் போய் முடிச்சு. சுப்பிரமணியபுரத்தை ஞாபகப்படுத்திருச்சோன்னா அந்த அங்க போயிட்டு வந்துட்டீங்களோ? அது அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அது எப்போ சந்திச்சாலும் அதை ஞாபகப்படுத்தும். இது ரொம்ப அவர் ஒர்க் பண்ண விதம், கடைசி அந்த கிளைமேக்ஸில் அவர் அந்த நொன்ற விஷயம் வந்து இன்னும் டச்சிங்காக அங்கே அப்பயே இருந்தது. அது எப்படி நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அது நான் அந்த அந்த இதை வந்து உணர முடிஞ்சது. அந்த இது இருந்தது, அப்படி இருந்தது அது. அப்புறம் அவருடைய மேக்கப் விஷயத்துலேருந்து முதல் செட் ஆகலை, என்னமோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் மாற்றின பிறகு அப்படி ஒரு எப்படி அந்த ஆஃபீஸர் இருப்பாரோ, பிடிஓ ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அது அப்படியே அவருக்கு வேற ஒரு உருவமா மாறி இருந்தார் சகோ. அது தெரியல, அது ஒரு சாதாரண ரோல் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா இந்த படத்தோட ஆங்கரிங் ரோலே சமுத்திரக்கனியனோட ரோல் தான். ஏன்னா ஒரு சொல்ல போனா அந்த ஜனநாயகத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை வர்ற ரோல் அது. அது அவனுக்கு வழிகாட்டுற ஒரு ரோல். அதை வந்து எப்படின்னா அவரோட லிமிட்டேஷனுக்குள்ள அந்த வழியை காட்டுவாரு. ரொம்ப எல்லாம் தாண்டியும் போயிட மாட்டாரு. எங்கேயுமே ஹீரோயிசம் இருக்காது இந்த படத்துல. இப்ப சசினாலே அடிப்பாருன்றது தானே. ஆமாண்ணா. ஏன்னா இவர் அடி வாங்குறாருன்றதுதான் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது என்னன்னா நான் அந்த சீன் எல்லாம் பாக்கல, கடைசி தியேட்டர்ல பாக்கும்போது பொல கண்ணீரா வந்துருச்சு. ஏன்னா நம்ம சிங்கம் மாதிரி பார்த்த புள்ள. ஆமாண்ணா, ஓப்பனிங்ல 4 பேர் எட்டி மிதிச்சிட்டு தான் வருவாரு. அதான் சொல்றேன், அங்கிட்டு 2 பேர் பறந்துக்கிட்டு இருப்பா, அங்கிட்டு 2 பேர் போயிட்டு இருப்பாரு, 2 பேர் கை ஓடியும் கால் ஓடியும் மண்டையை உடைச்சிட்டு தானே வந்துகிட்டு இருப்பாரு. இது மொத்தமா வேறையா இருந்துச்சு. என்னையா நடக்குது அப்படின்னு பார்த்தா படம் பார்க்கும்போது தான் எனக்கு கடைசியா தான் பாக்குறேன். சரிண்ணா. தியேட்டர்ல பெரிய தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. புரியுதுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆனா அது எல்லாத்துக்கும் இந்த இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு நண்பர் சொல்லும்போது சொன்னார், அதாவது கடை கோடியில யாருக்காக இந்த படம் எடுக்கப்பட்டதோ அவனுக்கு போய் சேர்ந்துருச்சுங்க. கரெக்ட் அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னன்னா ஒரு படம் யாருக்காக படைக்கப்படுகிறதோ அவனுக்கு போய் அது சேர்ந்துடணும். புரியுதுண்ணா. அவன் சார்பாகவும் சேர்ந்துடணும், அவனுக்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் பேசியிருக்கான்றதும் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு, நம்ம சார்ந்தும் பேசியிருக்காங்கன்றதும் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. இதுல ரொம்ப பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை யாரு வேணாலும் பேசலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து வச்சதுதான் சரவணனுக்கும் சசிக்கும் ஒரு பெரிய பேரு இதுல. ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இவங்க தான் பேசணும் ஒரு கட்டம் கட்டி வச்சிருந்தாங்கல்ல. ஆமாண்ணா. அதை பிரேக் பண்ணி வேற ஒண்ணு இருக்கியா அப்படின்னு சொல்லி எடுத்து. ஆனால் அந்த சகோதரர்கள் யாருமே இதை கொண்டாடாததுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு இல்ல இது என்னன்னா இது எல்லாத்து மேல சர்டிபிகேஷன் என்ன கண்ணினா பொதுமக்கள் கொண்டாடி போயிட்டாங்களே. அதுதான் நீங்க வந்து பொதுமக்கள் எல்லாருமே எப்படின்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் ட்வீட்ஸ் பார்த்தனே தவிர யாருமே வந்து பாத்தீங்கன்னா இது தவறான படம்னு ஒரு ட்வீட் கூட நான் பாக்கல. இல்ல இது தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதா முடியாது, யாரும் இது சொல்லவே முடியாது தம்பி. நம்ம தான் தினம் பார்த்துட்டு இருக்கோம்ல, பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. புரியுதுண்ணா. ஆனா அதுக்குள்ள இருக்க அந்த வலியை அடிச்சு ஒரு அடிச்சு சொன்னதுதான் இது பல பேருக்கு அதுதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நம்ம முகத்துல நான் என்ன கேக்குறேன்னா கனினா, இப்ப சமுதாயம் எப்படி ஜாதியா பிரிஞ்சு கிடக்குதோ சினிமாவுமே நாமளுமே பிரிஞ்சு கிடக்குறோம். கண்டிப்பா நான் அதை எப்பவோ சொல்லிட்டேனே. எப்பவோ சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு அலுவலகம் போட்டு உட்கார்ந்து இருக்குதுன்னு. ஆமா நீங்க கவனிச்சு பாருங்க. இதுல விதிவிலக்கா இருக்கிறது நம்மள மாதிரி ஒரு 4-5 பேர் தான் தெரியுவாங்களே தவிர அது இல்லாம நீங்க எங்க வேணாலும் போங்க,
நான் சொல்றேன், நான் பேரை கூட சொல்லிடுவேன், வேண்டாம்னு ஐயோ சொல்லிடுவேன். வேண்டாங்கண்ணா. ஆமா. இல்லண்ணா ஏன்னா இதுல ஒவ்வொரு அனுபவம் இதுல எப்படிங்கண்ணா கருத்தியல் முன்னேற்றம் எப்படிண்ணா வரணும்? இப்ப எல்லாரும் வரவே சேர்ந்து வராது, வரவே பண்ணாதானே வராது. நடக்கும் அது. வரவே வராது. ரொம்ப எளிமையா இந்த மாதிரி இப்ப சரவணன் சார் முன்னெடுத்த மாதிரி இன்னொரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சசி இந்த மாதிரி போகும்போது தான் இவங்க முன்னெடுக்கிறதா நிக்குமே தவிர, மீதி யார் எடுத்தாலும் அது ஜாதி ரீதியா தான் தெரியும், அப்படிதான் அறியப்படும். ம், 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 ம். அதை நம்ம மாத்தவே முடியாது. அது வந்து ஊறி போச்சு, புரியுதுண்ணா. சமுதாயம் மாதிரியே இது ஆயிப்போச்சுண்ணா. என்ன ஆயிப்போச்சு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துடலாம்னு பேசலாம், ஆனா முடியவே முடியாது. நம்ம விதைக்கிறது மட்டும்தான். ஆனால் இதை தாண்டி எங்கேயோ ஒருத்தன் ஏதோ ஒரு நிமிடம், ஐயோ நம்மளும் இதுதானே கடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளும் இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே எவனோ ஒருத்தன் மாறுவானே தவிர, இங்க நம்ம எல்லாரும் பெரிய அறிவாளிகள் இல்லையா, மாபெரும் அறிவாளிகள். எனக்கு தெரியாதா அப்படின்ற வார்த்தையை தானே எல்லாரும் சொல்லிக்கிறது. கண்டிப்பாண்ணா. அந்த எனக்கு தெரியாதா தான் தனித்தனியா உட்கார்ந்துருக்குது. இந்த எனக்கு தெரியாதான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் அவங்க மாற முடியும். எல்லாரும் சேருவோம். சேருவோம். சரவணண்ணா 2 பேரும் வந்தோடனே நீங்க மியூட்டுக்கு போயிட்டீங்க. அவரை இல்லைங்க. என்னன்னா இப்ப நான் அவர்கிட்ட எதுக்கு வந்தேன்னா, சரவணன் நான் பேசணும்னு, நாங்க 2 பேரும் பேசணும்னு ஒரு நாள் முடிவெடுத்திருந்தோம், சந்திக்க முடியாம போயிடுச்சு. சரிண்ணா. இந்த பகுதி 2 எப்ப எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியணும். ஆமா, அதுதான் எனக்கு வேணும். என்னன்னா முதல் பகுதியில இவ்வளவு வலியை காட்டிட்டோம்ல, வலியின் உச்சம். 2வது பகுதியில என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்லுங்க. இந்த இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த 5000 சொச்சம் கிராம சபையில ஒரு 1000 சொச்சம் ரிசர்வ் இருக்கு. கண்டிப்பாங்கண்ணா. இந்த ரிசர்வையும் தாண்டி நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரிசர்வையும் தாண்டி மிச்சருக்கு 4000 பேரும் இன்னும் அவங்க பதவியை பயன்படுத்திடல. அதுவும் உழப்பிக்கிட்டு தான் கிடக்குது. ஆனால் ஒரு எம்எல்ஏ விட எம்பியை விட மிகப்பெரிய பதவியும் மிகப்பெரிய பவரும் இருக்கிறது அந்த போஸ்ட். மக்களுக்கான முதல் கனெக்ட். அவங்கதான் அடிப்படையே. இந்த அடிப்படைய மொத்தமாவே இந்த 5000 சொச்சம் பேருக்கும் இது ஒரு பெரிய லெசனா இருக்கணும். என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத என்னுடைய வேண்டும். அது அப்பயே வச்சுட்டாரு, நாங்களாம் ரெடின்னு சொல்லிட்டோம். அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவரை வந்து நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. எது இல்ல, அவர் ரெடியாகி வரணும்ல. ஆமாண்ணா, வரணும்ல, அதுக்காக தான். ஆமாங்கண்ணா. சசினா ஒரு விஷயம் கேட்கணும் சசினா உங்ககிட்ட. அந்த மேக்கப் எப்படி நான் ஒத்துக்கிட்டீங்க? இல்ல, அந்த மேக்கப் அப்பயே ஒத்துக்கிட்டு. இப்ப எல்லாமே ஒரு விஷயம் சொல்றாங்க, எப்படி ஏன் அவர் வந்து வெள்ளையா இருக்க கூடாதா, ஹீரோயின் ஏன் கருப்பா இருக்க கூடாது, ஏன் கருப்பா காமிச்சீங்க, ஏன் கருப்பா இருக்க கூடாதா? நான் கேட்கிறேன், கருப்பு தானே நம்மளுடைய கலரு. எங்க நீங்க எல்லாருமே என்னன்னா, கருப்பு வந்து ஒரு ஒரு நீங்களே கருப்பு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளே கருப்பு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்புன்றது வேண்டாத கலர் அப்படின்னு சொல்லி பல பேர் எழுதினாங்க. டஸ்கி குயின் அவங்களுக்கு போட்டிருக்காங்க அவங்கள. இல்ல சகோ, இன்னும் கொஞ்ச நாள் கருப்புன்ற கலரே இல்லாம பாக்கிடுவாங்க போலுக்கு. அந்த கருப்பை வந்து நம்மள மாதிரி 4 பேர் புடிச்சு இழுத்துட்டு வந்தா தான் கருப்பு. அப்ப ஏன் கருப்பு, ஏன் இந்த மேக்கப்? பிரசாந்த், ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் அந்த கருப்புன்ற கலரை புடிச்சு வச்சிருக்கோம். இது எந்த இண்டஸ்ட்ரியிலுமே கருப்பான ஆட்கள் அனுமதியே கிடையாது. என்னன்னா சொல்றீங்க? ஆமா, பெண்கள்ல கதாநாயகிகள் நீங்க எடுத்து பாருங்க. அதற்காக தான் நார்த்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கிடுவாங்களே தவிர, அதான் அந்த உள்ளூர் கொடைக்கு மரியாதை இருக்காதும்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க சொந்த மொழி பேசுற பிள்ளைங்களை பெருசா யாருமே என்கரேஜ் பண்றது கிடையாது. உண்மைதானே. ஆந்திரால எடுத்துங்க, எல்லா கதாநாயகிகளும் வெளிமாநிலத்து கதாநாயகிகள், யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்க கேரளால எடுத்துக்கங்க, பேசிக்காவே அவங்க கலரு, அவங்க சிவப்பா தான் இருப்பாங்க. புரியுது. நம்ம ஸ்டேட்ல மட்டும்தான் நம்ம அந்த இந்த கலர், திராவிட கலர், நாங்க வந்து தமிழ் கலர் அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பை வந்து போற போக்குல பிளாக்கே வந்து டார்க் பிரவுனா மாத்திடுவானுங்களோ. ஆமா, மாத்திடுவாங்க. அப்படிதான். அது வெள்ளை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, கோதுமை கலர் அப்படின்றாங்க. என்னன்னா என்ன சொல்ற கலர்னோட பிரசாந்தே
என்னுடைய நீங்களே ஒரு இந்த இதுல சொன்னீங்க கருப்பா, ஏன் அது ஏன் கருப்பு, அது எனக்கு உடன்படல, நான் ஆமா கருப்பானது இல்லண்ணா எனக்கு ஏன் எனக்கு இல்ல உங்களை வந்து சொல்றேன். அப்படி கோரமா காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல இல்லை எனக்கு. அதை நான் சொல்றேன். என்னன்னா அண்ணா அந்த கூட்டத்துல அவர் ஒரு ஸ்டில் எடுத்திருப்பாரு, ஓகேங்களா? அந்த சரிண்ணா எல்லாருமே கருப்பா, அவர் காமிச்சது இப்படி இந்த இருக்கார்ல, இவரா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஓ ஊர்ல ஓகேண்ணா ஒரு விஷயம் கொண்டு தெரியுமா? வந்த அங்க இருக்க ஒரு மனிதரை காமிச்சு இவன் தான் கூழ்பானை, ஓகேண்ணா இவர் தான் அம்பேத்கர், பிரசாந்த், நீ இவரா ஆகணும் தம்பி, அப்படின்னும் போது அவராத்தான் ஆகணுமே தவிர அந்த புரியுதுண்ணா. கூழ்பானையை வந்து என்ன ஆக்க கூடாது. அதுக்குள்ள சசிகுமாருக்கு வேலை இல்ல. நான் அவர் ஆகணும். அப்ப அவர் ஆகும் போது நான் முதல் தடவை அந்த கூட்டத்தோட நிக்கும் போது நான் தனித்து தெரியப்பட்டேன். நான் புரியுதுண்ணா. கலரை மாற்றும் போதுதான் நான் அவங்கள ஒரு ஆளா இருந்தேன். நான் தனித்து நாங்க ஒரு 4 பேர் வந்தோம். சரிண்ணா நாங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்துருந்தோம் தம்பி. நாங்க சரிண்ணா 4 பேர் உட்கார்ந்தோம். ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசிச்சு நல்லா. ஆ ஏங்க இவரு பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு தம்பி. ஆ இவர் பக்கத்துலயே நின்னுகிட்டே அந்த அம்மா கேக்குது, சசிகுமார் எங்க அப்படின்னுச்சு. இந்த இருக்காருல்ல, கையை காட்டுறோம். அதுதான் வெற்றி. அதுதான் இன்னொன்னு வெற்றி. என்னன்னா, நான் அதான் அவர் சொன்னேன். ஏன் அழுக்கான உடையோட உடுத்திருக்காரு, ஏன் அழுக்காவே இருக்காரு அப்படின்னா, அவர் வேலை பார்க்கறது என்ன சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறாரு. கண்டிப்பாண்ணா ஒருத்தனுக்கு அடிமையா இருக்காரு கிட்டத்தட்ட. அவர் வேலை பார்க்கறது என்ன வேலை? மாடை குளிப்பாட்டுறது, மாடோட வர வயல் வரப்போட அப்படிதான் எல்லாமே அங்க இருக்காங்க. அங்க யாரும் வந்து வயல் வரப்புல வந்து வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டி யாரும் இறங்குறது இல்ல. எல்லாருமே அதுக்கான ஒரு இதுலதான் இருப்பாங்க. அததான் நான் கொடியேற்ற போகும்போது அப்படி வச்சிருந்தா நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். கொடியேற்ற போற சீன்ல நான் அப்ப வெள்ளையா போறேன்ல, ஏற்கனவே கல்யாணத்தை போட்டு அப்ப இதான் போறாப்புல. இன்னொன்னு சசினா ஒரு விஷயம் என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, படம் பார்க்கும்போது இந்த மோர் தென் மேக்கப் வந்துனா நீங்க சப்கான்சியஸாவும் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப உள்ள எடுத்துட்டீங்க அப்படிங்கறது ஃபீல் ஆச்சுன்னா. ஏன்னா அந்த கேரக்டர் உண்மையாலுமே உங்களை பாதிச்சு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவனுக்கு ஒரு நியாயத்தை நாம தேடி தந்துடணும். இப்படி ஒரு மனிதன் ஒருத்தன் வந்து பூமியில வாழ்றான், அவன் உண்மையாலுமே நல்லவன், உண்மையாலுமே தகுதி வாய்ந்தவன். ஆனா அவனை வந்து இவனு ஒரு ஜாதி அப்படிங்கிற ஒரு பேஸ வச்சுக்கிட்டு அவனை உடைச்சு எரிஞ்சிடறாங்க அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல, அத சப்கான்சியஸா நீங்க எடுத்துட்டு வேலை செஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா. ஆமா, அது கண்டிப்பா இருந்தது. அதான் அதுக்காக தான் இருந்தது. அதனாலதான் அந்த பாத் யாரு கிளம்புறாரு அண்ணே? இல்ல கிளம்பல, அந்த சார்ஜர் கேட்டேன்பா. இல்ல நான் ஃளைட்ட நிறுத்திடுவேன், கிளம்புனாருன்னா நிறுத்திடுவேன். நீங்க சொல்றது பிரசாந்த், இது என்னன்னா அந்த அப்பதான் அவர் சொன்னாரு, அந்த பாத்ரூம் வந்து நிஜ பாத்ரூம்ல விழுகணும், அங்க ஒரிஜினலாவே இருந்தது. போடலாமா இது பண்ணலாமா அப்படின்னும் போது நான் கேட்டேன், நீங்க நினைச்ச ஒருத்தர் இப்படிதான் விழுந்திருப்பாரு, அப்ப அவர் விழுந்தான்னா அப்ப நானும் அதே மாதிரி இருந்து பாக்குறேன், புரியுதுண்ணா, அந்த நான் எடுத்து பாக்குறேன் அப்படின்னு தான் அந்த இதவே நாங்க செஞ்சோம். அந்த இதுவே இது பண்ணது நடையில இருந்து கூட எனக்கு அது படம் முடிஞ்சு கூட எனக்கு அதே மாதிரி நடதான் வந்துட்டு இருந்துச்சு. அது போறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கைலிய புடிச்சுக்கிட்டு அந்த சைட்ல புடிச்சிட்டு தான் நடந்தேன். அது என்ன அறியாமல் இருந்தது. அது பண்றதுக்கு எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது, தெரிஞ்சது. அவருடைய உடன்பிறப்பையில பண்ணும்போது நான் கொஞ்சம் ஈஸியா தான் பண்ணிட்டேன். ஆனா இதுல கஷ்டப்பட்டேன், வேலையெல்லாம் நான் பார்க்கணும். அது அந்த படத்துல எனக்கா நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. சண்டை பண்ணா கூட வந்து வாங்கிட்டு போவாங்க, அடியை வந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. வாங்கடா பக்கத்துல வாங்கடா, சரியா கால் நீட்டமுல பக்கத்துல வாங்கடான்னா போயிட்டு கூட இங்க நான் வாங்க வேண்டியது இருந்தது. அடிகள் எனக்கு தான் விழுந்தது. ஓகேங்களா, அது இருந்தது. உடன்பிறப்பையில வந்து உங்க ஷர்ட்ல வந்து கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் உடனே மாத்த சொல்லிடுறது. ஆனா இந்த படத்துல ஒரு இடம் வெள்ளையா இருந்தாலும் உடனே மாத்த சொல்லிடுறது. ஓகே, இல்ல அது முக்கியமா என்னன்னாங்க, அதாவது சசி சாருக்கு வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்னன்னா அந்த மேக்கப்பும் அந்த பாடி லாங்குவேஜும் சசி சாருக்கு ஒத்து வரவே இல்லை. முத நாங்க அந்த இது பண்ணப்பெல்லாம் கூட உடன்பாடே இல்லாம ஒரு சீனே நாங்க ஷூட் பண்ணிட்டோம். ஆனாலும் எனக்கு உடன்பாடு இல்ல. ஓகே, ஷூட் முடியிறப்போ மொத்த யூனிட் வந்து கை தட்டுறாங்க. சசி சார் வந்து நல்லாதான் பண்ணிட்டோம் நினைக்கிறப்ப சசி சார் அன்னைக்கு நைட் வந்து சொல்றேன், சார் சசிகுமார் சார் தான் சார் தெரிகிறாரு, அம்பேத்குமார் தெரிய மாட்டேங்கிறாரு சார் அப்படிங்கிற. இன்னும் கொஞ்சம் மாறணும் சார் சொல்லிட்டு மறுபடியும் சில பிரசிடென்ட்களை அவருக்கு நான் மறுபடியும் பேச வைக்கிறேன், பார்க்க வைக்கிறேன். குறிப்பா ஒரு பிரசிடென்ட்டோட முகத்தை போட்டோ எடுத்து அவருடைய சார் இவர் கரண்ட் பிரசிடென்ட், நீங்க இதை வந்து கற்பனை அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க, உண்மைன்னு சொல்றேன். நான் இப்பவும் கேட்கிறேன் பிரசாந்த் சார்,
சசிகுமார் சாரை ஏன் இவ்வளவு அழுக்கா இப்படி காமிச்சிருக்கீங்கன்னு நீங்க உங்களை உள்ளிட்ட பல பேர் ஆதங்கப்படுறீங்க. ஆமா நியாயம். இந்த ஆதங்கத்துக்கு நான் தலைவணங்குறேன். ஆனா இன்னைக்கு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல சங்கீதான ஒரு பிரசிடன்ட் போராடிட்டு இருக்காங்க. தயவு பண்ணி அவங்களுடைய முகத்தை பாருங்க. அவங்க தலையில என்ன வச்சு எத்தனை மாசம் ஆச்சுன்னு பாருங்க. ம், அவங்க உடுத்திருக்க சேலையை பாருங்க. அப்ப புரியுது. சசிகுமாரை பார்த்து ஏன் சசிகுமார் அப்படி காமிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க ஒரு தலித் பிரசிடன்ட் சங்கீதா இப்படி இருக்காங்கன்னு கேளுங்களேன். தலித் மக்கள்னா அப்படி காட்டுங்கிற நோக்கம் சத்தியமா கிடையாது. ஆனா தலித் மக்கள்ல இருந்து ஒருத்தர் ஒரு கிராமத்தோட பிரசிடண்ட் ஆகி வர்றாங்க. ஆனா அப்பவுமே அவங்களுடைய நடை உடை தோற்றத்துல எந்த மாற்றமும் இல்லாம ஆதிக்க ஜாதி நீ இப்படிதான் இருக்கணும்னு எப்படி நிலைநிறுத்தி வைக்குது? இதுதான் என் கேள்வி. அப்ப அந்த கேள்வியை நான் கேட்கணும்னா நான் இன்னைக்கு இருக்கிற பிரசிடன்ட்கள் மாதிரி தானே காட்டி ஆகணும். புரியுதுண்ணா புரியுதுண்ணா புரியுதுண்ணா. அதுல தலித் மக்கள் இப்படி காட்டணுங்கிற எண்ணம் சத்தியமே கிடையாதுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சார், ஒரு பிரசிடண்ட் நான் உங்கள்ட்ட காட்டுறேன். அவர் எப்படி சார் அப்படி இருங்க, புரியுது. அவ்வளவுதான். சேகர், கனியனுடைய மைக் அன்மியூட் பண்ணு சேகர். கனியண்ணா அண்ணா ம் அண்ணா இது இப்பதான் சொன்னீங்க. ஆனா ஆனா இப்போ சரவணன் அண்ணன் சொல்ற விஷயம் ம் அண்ணா, சசி அண்ணா மைக் மியூட் பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு காத்து மாதிரி ஆரம்பிச்சது. ஓகே. கனினா இப்போ ம் சரவணன் சொல்ற விஷயம் ம் இப்ப இன்னைக்குமே இது இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குதுங்கிறது இது எவ்வளவு சோகமானது சமுத்திரக்கணினா. ஏன்னா அது நாம இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் என்னன்னா நாம வந்து தமிழ்நாடு சிங்கப்பூருடன் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அதான் சும்மா ஜப்பானுடன் போட்டிங்கிறோம். எல்லாமே மாஸ்க் தான், முகமுடி போட்டு தான் பேசுறோம். எல்லாமே முகமுடி தான். ஆனா நான் என்னன்னா, நான் இதுல கொஞ்சம் வேறுபட்டேன். எப்படின்னா, நம்ம அப்பா திரைப்படத்துல சரிண்ணா நான் வந்து ஒரு தலித் பொண்ணை காட்டினேன். அண்ணா அது நம்ம பொண்ணு அந்த அந்த இது அம்பேத் நகர் அப்படின்னே வச்சிருந்தேன். நான் அம்பேத்கர் நகர்னே வச்சுதான் காட்டினேன் அந்த சரிண்ணா ரெண்டு. ஆனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இது அதுல நடிச்சிருந்த எல்லா பொண்ணுங்களையும் அழகான பொண்ணா செலக்ட் பண்ணேன். ம் 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 அழகான புரியுது. பொண்ணா செலக்ட் பண்ணேன், பளிச்சுன்னு வச்சிருந்தேன். அது வந்து அந்த கதைக்கு ஓகே. ஓகே. இப்ப இதுல வந்து சசி சொன்ன மாதிரி அது வந்து படிக்கிற புள்ள, அதனால நான் அதை அப்படி வச்சிருந்தேன். இதுல வந்து சசி சொன்ன மாதிரி அவன் ஆடோடையும் மாடோடையும், இப்ப சசிகுமார் மனைவியே வந்து பாவம் அந்த ரோட்ல ஆமா. அந்த ம் ம் இதுல அதையும் ஒருத்தன் ஏமாத்திட்டு போறான்றது அந்த சீன்ல என்ன ரொம்ப உலுக்கிருச்சு. ம் 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 அதுலயும் ஒரு முந்திரி பருப்பு வாங்கிட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டு போவான் பாருங்க. கண்டிப்பாண்ணா அது கண்டிப்பா. என்ன வகையான மனநிலை அப்படின்றதும் கேட்க தோணுச்சு. அவங்க இதுல என்ன அந்த மாதிரி இவங்களை கருப்பா காட்டிட்டாங்கன்றதெல்லாம் எனக்கு இல்ல, உடன்பாடே இல்லை. ரொம்ப சரியா காட்டியிருந்தாங்கன்றதா இருந்துச்சு. ஓகேண்ணா ஓகே. இப்ப நான் நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்லயே இருந்தாங்க ஒரு ம் 2 குடும்பம். சரிண்ணா என்னைய பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு போனது அவர் தான். சின்ன ராமர் பெரிய ராமர்னு சொல்லுவாங்க. சரிண்ணா. அந்த சின்ன ராமர் பெரிய ராமருக்கு நான் தான் செல்ல புள்ள. ம் அதுல பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, சின்னராமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க ஐயா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஓகே. சின்னராமருக்கு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை பேர் வந்து என் மேல இருக்க அபரிவிதமான அன்புல சமுத்திரகனினே வைக்கிறாரு அவரு. ஓ இப்போ வந்து அவரு அந்த சமுத்திரகனி வந்து ஒரு நல்ல பதவியில இருக்காரு. ம் இப்படி ஒரு ஒரு குடும்பமா தான் எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க முன்னாடி எல்லாம். புரியுதுண்ணா. இப்ப தலை விரிச்சு ஆடுவது இப்ப கொஞ்ச நாளா தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தலை விரிச்சு ஆடுவது, அந்த வெறி பிடிச்சு ஆடுறதுன்றதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி புரியுது. எல்லாம் வந்து ஒரு பேரன்போட தான் இருந்தது. ம் எல்லாருமே ஒவ்வொரு கம்யூனிட்டியும் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஜாதியும் மச்சான் தான் பேர். நான் ஏதோ ஒரு புரியுதுண்ணா. வாட்டி பேசும்போது சொல்லியிருக்கேன். எப்படின்னா, ஒரு 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 கம்யூனிட்டியை கிராஸ் பண்ணும்போது, என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா ம் ம் அப்படின்னு அந்த பக்கம் ம் போய், வாங்க அண்ணே வாங்கண்ணே எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்கண்ணே அப்படிம்பாரு. ம் இந்த பக்கம் ம் போனா என்ன மருமகனே அப்படிம்பாங்க. ம் இப்படிதான் இருந்தது. அது வந்து இப்ப 3 தலைமுறைக்கு பிறகும் நம்ம ஊருக்கு போகும்போது பார்த்தா நம்மள நடிகனாலாம் யாருமே பார்க்கல. புரியுதுண்ணா. என்ன வாங்க வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா, எங்க ஐயாவை மாமான்னு கூப்பிட்டா அந்த குடும்பத்தோட 3வது தலைமுறை என்னைய மாமான்னு கூப்பிடுது. ஓ இப்படி ம் ஒவ்வொரு ம் ஜாதியிலையும் இப்படிதான் இருந்தது. அது வந்து ம் அவங்க தொழில் சார்ந்த முறையில எல்லாமே மாறி இருந்தது. ம் ம் இப்பதான் என்னமோ தெரியல, எல்லாமே குளறுபடியாகி யாரை யார் அமுக்குவது அப்படின்ற ஒரு இடத்துலயே தான் இருக்கே தவிர, அதுல ஒரு சுகம் கண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல அது உண்மைண்ணா அது உண்மைண்ணா. அதுல ஒரு இன்னும் சுகம் ஒரு ஒரு சாரார் கஷ்டப்படும் போது இன்னொரு சாரார் சிரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஒரு மீம்ஸ் வருது. இது எல்லாமே அடிபடுறது மனித உயிருங்கிற அந்த இதுவே மறந்து போச்சு. நமக்கு எதிர் மனிதத்தை கொண்டுட்டான்னு தான் சொல்லணும். மனா அதான் நடந்துட்டு இருக்கு.
இப்போ இதுல வந்து நான் நான் அந்த அந்த பாட்டு பகுதி 2 பேசணும் பாத்தீங்களா? ஆமாண்ணா. அதை நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா அதுல நிறைய விஷயங்கள் பேச முடியும். இந்த பகுதி 1 வந்து இப்போ வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்றதுனால பகுதி 2 உன்னுடைய பவர் என்ன, உன்னுடைய பலம் என்ன அப்படின்றத சொல்லும்போது ம். தலித் அல்லாத இன்னும் நிறைய அஹ், இது அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் இருக்காங்கல்ல. ஏன்னா அந்த அந்த பதவியே அவ்வளவு பிரச்சனைக்குரிய பதவிண்ணா இப்ப இருக்கிற ஆமா, அது கரெக்ட். எல்லாமே என்னன்னா ஏலம் போட்டுட்டு திரியுறாங்க. இந்த இந்த கரெக்ட். உன் ஜாதி இருந்துச்சுல்ல, இப்ப இந்த ஒரு 5 வருஷத்துக்கு ஏன் ஜாதி இருக்கட்டும் இப்படின்னு ஏலம் போட்டுக்கிட்டு திரியுறாங்க. அதை உடைக்கிற ஒரு படைப்பா கொண்டு வந்துடணும் அப்படின்றதுதான். இன்னொரு விஷயம், இந்த படைப்புகளால வச்சு தாக்கத்தை தான் உண்டாக்க முடியுதே தவிர பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது தெரியல. சின்ன சின்ன இடத்துல மாறலாம். இந்த தாக்கம் வந்து எப்படின்னா இந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. அப்படி இழுத்து மாறிடுவாண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு எலாஸ்டிக் பழைய இடத்துக்கு வந்துடும் பாருங்க. ஒரு 15 நாள் 20 நாள் பழைய இடத்துக்கு வந்துடுறாங்க. புரியுதுண்ணா. ஆஹ் இது சரவணா, சசினா, 2 பேருமே. ஆனா இந்த இந்த படத்தோட மேக்கிங் ப்ராசஸ் எங்களுக்கு சொல்லுங்கண்ணா. ஏன்னா நம்ம நிறைய எமோஷனலா பேசிட்டோம். மேக்கிங், ஏன்னா இப்போ இன்னைக்கு சசி அண்ணன் சொன்னாங்க, கனி அண்ணன் சொன்னாங்க, எக்ஸிக்யூஷனா வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறைவான படத்தை உங்களால் முடிக்க முடிஞ்சிருக்கு. இன்னொன்று, படத்தோட மெயின் என்னன்னா எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள் லைவ் லொகேஷன்ஸ். சும்மா ஒரு செட்டு போட்டு ஒரு கண்ட்ரோல் லொகேஷன்லேயே இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்போ என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சுன்னா, இது ஒரு ப்ரொடக்ஷனாக படமாக கொண்டு வரதுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு வியாபார ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா? இல்ல ஸ்பாட்ல நம்ம நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு வேலையே கிடையாது. அதுல நான் தெளிவா இருந்தேன். அதே குடியிருப்புகளில் போய் எடுத்தேன், அதே மக்களை பயன்படுத்தினேன். குறிப்பா சொல்லப்போனா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கிற பேரில் 1-2 பேர் வேணா தெரிஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர மீதி எல்லாருமே மக்கள். அந்த முகங்களை நான் சினிமாவில இருந்து கொண்டு போய் நிறுத்தவே முடியாது. அந்த அப்பாவித்தனத்தை நான் கொண்டு வரவே முடியாது. அப்படிங்கிறப்போ பொதுமக்களோட வச்சு ஷூட் பண்றப்போ எப்பேற்பட்ட நடிகர்களுக்கும் கோபம் வந்துடும். ஏன்னா ஒரு நல்லா அவங்க டயலாக் பேசுவாங்க, பின்னால உள்ளவரு அது சிரிச்சிருவாரு, தெரியாது. ஏதாச்சும் ஒரு தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரியான திரும்ப சங்கடங்கள். அது வந்து சொல்லப்போனா சசி சாரை பார்த்து எல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறது, அவரை மதிக்கிறது, அவர் சட்டையில ஏதாச்சும் ஒரு டஸ்ட் பட்டிருந்தா அதை தட்டி விடுறது, அவரை பத்திரமா பாத்துக்கிறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்டேந்து இல்லைங்க, நீ உங்கள ஒருத்தர் தான் அவரு. அவ சொல்லப்போனா உங்களை விட அவரு சின்ன விஷயம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிட்டுமா, சாரி நம்ம விஜயகாந்த் சாரை வச்சு நிறைஞ்ச மனசு படம் பண்ணும்போது, சரிண்ணா, இந்த பக்கம் ஒரு 1000 பேர், அந்த பக்கம் ஒரு 1000 பேர் நிக்கணும். அவருக்கு எதிராக நாங்க நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்து அவர் பின்னாடியே நின்னுக்கிட்டாங்க. இல்லடா இது படம்டா, நீங்க வந்து இந்த பக்கம் நிக்கணும்டா அப்படின்னா சரணே சரணே நிப்பாங்க. அடுத்த 2 ஷாட்டு கழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இவரு பின்னாடி நிப்பாங்க. இது வந்து அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அப்படிதான் இப்ப சசியை பார்க்கும்போது அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்கல்ல. ஆமாண்ணா, அடிக்கணும்னா கூட அடிக்க மாட்டாங்க. அதனாலதான் சசி ஒரு சில நேரத்துல கெஞ்சுவாப்ல, இதே ஒரு வாட்டி அடிச்சிருங்கடா, ஒரு வாட்டி முடிஞ்சிரும்டா, ஏன்னா நீ அரைகுறையா அடிக்கிறதுனால நான் ஒவ்வொரு வாட்டி வாங்க வேண்டியது இருக்குடா அப்படின்னு பல இடத்துல சரவண பேசுங்க. அதாவது சார் அவரு சசி சார் இந்த மாதிரி அனுபவங்களை எதிர்பார்த்திருப்பாரு எனக்கு தெரியல. ஒரு 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 டவுன் பஸ் ஒன்று வரும், உடனே அது மாதிரி சார் அதுல போய் ஏறி பாருங்க சார், ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கினீங்களா பாருங்க சார், அதெல்லாம் வாங்க முடியாது, ஏறுங்க கவர்மெண்ட் பஸ் தான் ஏறுங்க. அவரும் ஹீரோயினை ஏத்தி உட்கார வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்போம். என்னடா நீங்க ஷூட்டிங்கிற பேர்ல அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. அது உள்ள சீன் சொல்லிட்டு இருப்பேன், பஸ் போயிட்டு இருக்கோம், உன் ஊர் தான் உன் ஏரியா தான், அதுக்காக எந்த கேட்டு கேள்விமா கேட்க மாட்டாங்க அப்படிம்பாரு. அதாவது ஒரு நடிகர் வந்து தன்னோட விஷயங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஒரு அவகாசம் வேணும். என்ன சீன் டிராப் பண்ண என்னடா பண்ணணும், இதுக்கெல்லாம் பாத்தீங்களா மழை பெய்யுது, ரெயின் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும், அப்படியே ஃபாலோ பண்ண. இப்ப நான் என்ன பண்ண சொல்லிட்டாச்சும் பண்ணுங்கடா. இல்ல சார், நீங்களும் உங்க ஒய்ஃபும் பஸ்ல பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்றீங்க சார், அந்த சாங் மாண்டேஜ்ல இதை பயன்படுத்துறோம் சார், ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் சார், என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சார் அப்படிம்பேன். சரி, யாரா இருந்தாலும் எப்பா நீ சாமி நீ விட்டுரு, ஒண்ணு இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற, இல்லாட்டி என் கழுத்துல வந்து காலை வச்சு மிதிக்க சொல்லி டார்ச்சர் பண்ற, நான் எதைத்தான் தாங்க முடியும்னு தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஆனா அவர் என்னன்னா என்னமோ ஒரு விஷயத்துக்கு போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. அதாவது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அவரு கேரவன்ல ஏறினதுக்கு அப்புறம், சார் இதை உங்க அனுமதியோட சொல்லலாம்னு நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லமாண்ணா, ஆனா ஸ்பீக்கர் எடுத்துருக்கேண்ணா, மியூட்ல இருக்குண்ணா. இல்ல அவரு சொல்லுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சசியை பத்தி
இல்ல இல்ல, அது மே என்ன மாசம் பெரிய இதுல. இல்ல காதல் மே கதையா சொல்ல மாசம் போறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல சொல்ல சார், அவர் போறது வந்து சொல்லுங்க சொல்லுங்க, நானே அவளுடன் இல்லங்க. எதிர்பார்த்து இல்ல இல்ல கொண்டிருக்கிறேன். சார், சசி சார் வந்து எதையுமே கணக்கு பண்ண மாட்டாருங்க. அவர் லாப நஷ்டம் அதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் வந்து கேரவன்ல ஏறி பார்த்தப்போ, டேய் நேத்து வந்து 5 வாட்டர் பாட்டில் இருந்துச்சு நான் இறங்கி போனப்ப, இப்ப என்னடா 2 வாட்டர் பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு இருக்காரு. அசிஸ்டன்ஸ்க்குலாம் தெரிச்சுட்டாங்க. அசிஸ்டன்ஸ்ல வந்து சார் இது மாதிரிலாம் கணக்கு பண்ண மாட்டாரு, என்னாச்சு அப்படிங்கிறப்போ, அதுல வந்து சஞ்சய்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு, சார் இல்ல சார் அது 2 போயிடுச்சு. டேய் இந்த ஷூட்டிங்க்கு ஒரு வாட்டர் பாட்டில நீ மிச்சம் பண்ணி கொடுத்தா கூட இந்த கதைக்கு நீ பண்ற பேர் உதவிடா. வாவ். ஒரு பக்கம் பார்த்தா புருஷன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் பார்த்தா பொண்டாட்டி பாத்திரம் கழுவிட்டு இருக்கு. பார்த்தோம். என்னடா நடக்குதுங்க? ஒரு வாட்டர் பாட்டிலுங்கிறது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா? வாவ். அதாவது ஒரு ஹீரோ இப்பேற்பட்ட ஒத்துழைப்ப எல்லாத்தையும் சகிச்சுட்டு கொடுக்குறப்போ நம்ம இன்னும் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படலாம். என் கேமராமேன் சரண்ட்டையும் என் கோஆர்டினேட்டர் குருட்டையும் நான் தான் சொல்லுவேன், ம். நம்மளை விட எல்லாத்துக்கும் துணிஞ்சவர் நிக்கிறாரு. ம். அப்ப நம்ம அதை விட கஷ்டப்படலாம். ஓகே. ஒண்ணே ஒண்ணு, இது நம்ம கதை கிடையாது, இது ஓகே. ஒரு 300-400 பேரோட கதை. ம். அதனால அந்த கதைக்கு உண்மையா உழைப்பா எவ்வளவு கவனமா இருக்க முடியுமோ. சசி சார் மேல வந்து கடைசி இந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எடுத்தப்போ உண்மையாவே சொல்றேன், நான் அவர்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டேன். ம். அவர் பக்கத்துல வருவாரு, நான் அப்படியே போன் வராத போன் தூக்கிட்டு அப்படியே போயிருவேன். ஓகே. ஏன்னா அவர்கிட்ட என்னால சொல்லவே முடியாது, சார் நீங்க இப்படி ம். கிடக்கணும், தரையில் இப்படி மல்லாந்து கிடக்கணும், ம். உங்களை போட்டு ம். அந்த மக்கள் இழுத்துட்டு போவாங்க, உங்க மேல இப்படி ம். மட்டையில அடிப்பாங்கிறது நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் ஒரு நான் பாக்குற நிஜ ஹீரோ அவரு. புரியுதுண்ணா. அது எல்லாத்துக்கும் சகிச்சு, அதாவது ஒரு ஒரு நிர்வாண காட்சிங்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்காச்சும் ஒரு ட்ரெஸ்ல வரலாமா அப்படிங்கிறப்போ இல்ல சார் இதை விட குறைவானுங்கிறப்போ அவ்வளவு பெண்கள் வேடிக்கை பாக்குறாங்க. அப்பா. அப்படியே வர்றாரு, வந்தவரை அப்படியே வெயில்ல மணல்ல படுக்க வைக்கிறோம், உடம்பு சுட்டு பொசுக்குது. இதுக்கெல்லாம் பாலாஜி சக்திவேல் சார் நான் மிதிக்க மாட்டேங்க, என்னால மிதிக்க முடியாது அப்படின்னு அவர் கோச்சிட்டு போயிடுவார் போல இருக்கு. ஓகே. அப்ப வந்து சார் சொல்றாரு, சார் தயவு பண்ணி நீங்க மிதிச்சிருங்க சார். சார் இவர் விட மாட்டாங்க சார், நீங்க மிதிச்சிருங்க, எவ்வளவு இதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மிதியோட மிதிச்சிருங்க. அது அது அதே மாதிரி அந்த கழிவறை காட்சியில போயிட்டு விழுந்தது, அந்த இதையும் நாங்க வந்து சரியா பிளான் பண்ண முடியாம ஒரு தடவை சொதப்பி 2வது தடவை விழப்போற சொன்னப்ப நான் வந்து இல்லைங்க இன்னொரு தடவை நான் விழ வேணாம், என்னால சசி சாரே ஒத்துக்கிட்டாலும் என்னால தாங்க முடியாது, நான் பேக்கப் சொல்ல போறேன் அப்படிங்கிற. அங்கிருந்து வந்தாரு, இங்க பாத்துக்கோ உனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நான் இன்னொரு தடவை விழுவுறேன், எனக்கு இதுல எந்த அவமானம் எந்த சிறுமே எனக்கு வராது, நான் தைரியமா இருக்கேன், இன்னொரு வாட்டி எடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே கழிவறைக்குள்ள போயிட்டு அவ்வளவு மக்கள் புலங்கின கழிவறைக்குள்ள போயிட்டு விழுந்தாரு. எதுவுமே செட்டப்போ எதுவுமே இல்ல. அதான் படத்திலேயே செட்டுன்னு ஒரு விஷயம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது இல்ல கடைசிக்கு கழிவறையாவது செட்டப் பண்ணலாம்ல சார். அந்த கழிவறையை கழுவி விட கூடாதுன்னு சொன்னார் சார். அதுதான் சார் நான் வந்து மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அதை கழுவி கூட விடாதீங்க, அது எப்படி கிடக்கு அப்படியே விட்டுருங்கன்றார். சார் இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. சரி சார் நீங்க ஒரு அர்ப்பணிப்பா பண்றீங்க, இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. யாருக்கு தெரியணும்? எங்க யாரோ ஒரு மனுஷன் இதே அவமானத்தை சந்திச்சிருக்கான்ல, அப்ப அதே அவமானத்தை அந்த படத்தை அந்த கதைக்கு கதாநாயகன் நடிக்கிறோன்னு அனுபவிக்கணும், இது எனக்கு தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. அது அந்த மாதிரி இடங்கள் தான் நாங்க இவ்வளவு எந்த இடத்துலயும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிராம இருக்கணும், இன்னும் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவோம் அப்படிங்கிற அளவுக்கு துணிய வச்சது வந்து சசி சாரோட அர்ப்பணிப்பு தான். நான் வந்து அதனாலதான் ஒரு பொது மேடையிலேயே நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், சார் நான் உங்களுக்கு இவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு தனிப்பட்ட விதத்துல மன்னிப்பு கேட்க கூடாது, தயவு பண்ணி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இது வந்து சித்திரவதை கிடையாது சார், இது வந்து நீங்க சசிகுமாருக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், இது வந்து பரிசு தான். ஏன்னா விருது தான். என்னன்னா சசி வந்து இப்படி ஒரு கேரக்டர் திரும்ப சசிக்கலாம் எப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை தாண்டி ஒன்றும் பண்ணிட முடியாது இந்த மாதிரி ஏரியா படங்கள்ல. இதுதான் எக்ஸ்ட்ரீம். அப்படி நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க அப்படிதான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார். ஆனா அந்த காட்சி நீங்க பாத்தீங்க, நீங்க பார்த்தப்போ உங்க முகத்தை நான் பாத்துட்டு இருக்கேன், கணிசார் முகத்தை. கணிசார் முகத்துல கொட்டுது அப்படியே, அதாவது விட்டா கண்ணீர் வெடிச்சு விழுந்துரும் அந்த மாதிரி இருக்கு. படத்தை பார்த்துட்டு அவரால் பேசவே முடியல. என்னென்னமோ சரி பேசுங்க 4-5 வார்த்தைகளை பேசிட்டு போறாரு. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால என் நெஞ்சோட படபடப்பு அடங்கல. டேய் அவன் ரொம்ப நல்லவன்டா, அவன் இவ்வளவு சித்திர அனுபவிச்சாங்கிறது என்னால தாங்க முடியலடா அப்படின்னாரு. சசினா உங்ககிட்ட தான் கேட்கணும். சசினா எதுக்குண்ணா இவ்வளவு எதுக்குண்ணா என்ன படம் இருக்குண்ணா? அண்ணா
இது நான் சொன்னேன். இது சினிமா என்னன்னா, சினிமா தானண்ணா. ஆமா, ஒரு உண்மையான விஷயத்தை அவர் சொல்லும் போது இது உண்மையா நடக்கிற விஷயம். இவங்கெல்லாம் என் முன்னாடி காமிச்சிட்டாரு. ஒரு உண்மையை பதிவு பண்ணும்போது அதுக்கு உண்மையா நம்ம இருக்கணும். அதுதான் இது. சசியோட பயணம் நீ சொல்ற. இன்னொன்று நட்பு. என்னுடைய நண்பர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அது கனியும் பார்த்துருக்காரு, அண்ணனுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். ஸோ அவங்க மேலே நம்ம நம்பிக்கை, முழு நம்பிக்கை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளே அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அவ்வளோதான், ஒரு இதுவும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கிணத்துல குதினா குதிச்சிருவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் எது குதிக்க சொன்னாங்க என்னன்னு கேட்பான். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, கமிட்மெண்டோட வந்து நின்னுட்டாருன்னா அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்னன்னா, கேமரா ஓடுறதுக்கு முன்னாடி கூட யோசிப்பாரு. ஓகேண்ணா. கேமரா ரோல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். நான் புடிச்சு இழுத்தெல்லாம் நிப்பாட்டிருக்கேன் போராளி பண்ணும்போது. இது எங்கெங்கெல்லாம் ஆனா அது அதோடைய நினைவுகளை ஷேர் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். அதான் போராளி பண்ணும்போது ஒரு ஒரு சகதிக்குள்ள குதிக்கணும். சரிண்ணா. அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நான் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளு அவ்வளவுதான், கேமரா ரோல் பண்ணு. அப்படி நம்ம தான் புடிச்சு இழுத்து நிறுத்தணும். இல்ல வேண்டாம் நீ இரு, அது என்னன்னு பாத்துக்குவோம், அது சரியா செக் பண்ணிட்டு நான் வரேன். ஏன்னா இவருக்கு நீச்சலும் தெரியாது, நாடோடிகள் பண்ணும்போது நீச்சல் தெரியாது. அது ஒரு பெரிய பெரிய டேங்கெல்லாம் கட்டி உள்ள வச்சிருக்கேன். எனக்கு என்ன பயம், ரோல் ஆயிடுச்சுன்னா குதிச்சிருவான். அது அப்புறம் பாத்துக்கோ, நீ தான் இருக்க இல்ல தூக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுதான் பெரிய டென்ஷன். கேமரா ரோல் ஆயிடுச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அதுதான் சசி. அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க இயக்குனரை. ஒரு இயக்குனர் நம்பிட்டாரு அப்படின்னா அது அந்த எக்ஸ்டென்ட் வந்து இன்னும் அதிகமாகும். அந்த எக்ஸ்ட்ரீம் போறது வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா அவன் நம்மளை பாத்துக்குவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அவனுக்கு. புரியுதுண்ணா. என்னை வந்து நீ பாத்துக்குவ, நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிதான் கிளம்பி போவான். இல்ல பெரிய பெரிய வார்த்தைகள்னா கார்த்தி வந்திருக்கா சார். அதாவது பிரசாந்த் சார், கனி சார் கூடவும் சசார் கூடவும் நிறைய பேர் பேச ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கும் ஆமாண்ணா அந்த இப்பதான் சேகர் இருக்கியா? சேகர், நீ பேசின பேச்சுக்கு சேகர் நேரம் ஊருக்கே போயிருப்பாப்புலப்பா. கார்த்தி வந்திருக்கான். கார்த்திக் ரவி வந்திருக்காரு. கார்த்தி பேசு. வணக்கம் சரவணா, வணக்கம் சுஜி சார், கனி சார், வணக்கம். வணக்கம் கார்த்தி. நான் ஓடிடில படம் கார்த்தி பேசுறதுக்கு முன்னால நான் ஒன்னு சொல்லிடுறேன். அண்ணா, கார்த்தி பேசுறதுக்கு முன்னால கார்த்தி தான் ஒரு அக்யூஸ்ட். நம்ம கார்த்தி தான், கார்த்திக் ரவிவர்மா. ரெண்டு விஷயம். ரஜினி சார் பாராட்டினத உண்மையவே அது தனிப்பட்ட பொக்கிஷமான ஆத்மார்த்தமான பாராட்டுன்னு பூட்டி வச்சிருக்கோம். அதை உடைச்சு முதல்ல வெளியில அம்பலமாக்குனது கார்த்தி. அது ஒண்ணு. இத்தனைக்கும் கார்த்திட்ட சொன்னேன், கார்த்தி உண்மையவே இந்த விஷயத்த மதிக்கிறதா இருந்தா தயவு பண்ணி இதை போட்டுறாதப்பான்னு சொன்னேன். அடுத்த 2வது நாள் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாப்ல ஒண்ணு. அதை தாண்டி நான் வினோத் சாருக்கு படம் காமிச்சப்போ கார்த்தி வந்திருந்தேன். அதாவது கார்த்தியை வந்து நான் ஒரு சில நிறைய ஸ்பேஸ் மைட்ல நான் இது பண்ணிருக்கேன். ஒரு நல்ல ஒரு ஆய்ந்தறிந்த பையன், இவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் வந்து மிக பெருசா நான் நம்புறாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் விஷயங்களை அசால்ட்டா அவர் அடிக்கிற விதம் இருக்குல்ல, பயங்கரமா இருக்கும். எல்லாரும் கேக்குற மாதிரி அவர் வெளியில வந்து கேக்குறாரு, அண்ணா இப்படி எல்லாம் நடக்குதானே? யோ, மத்தவங்க கேட்கலாம், நீங்க கேட்கலாமா? இதை நான் உனக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போற போக்குல. இல்ல பிரசாந்த், நீங்க நம்ப மாட்டீங்க. என்னன்னா அப்பதான் யோசிச்சேன், என்ன பண்ணனா இப்படி எல்லாம் நடக்குது, இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குதான்னு யாராச்சும் கேட்டீங்கன்னா உங்க கைய புடிச்சு அழைச்சிட்டு போய் காட்ட தயார்னு அந்த வாசகங்களை டைப் பண்ணி போட்டது கார்த்திக் கேட்டதுக்கு அப்புறம் தான். அது முதல்ல பிளான் பண்ணப்பட்ட விஷயமே கிடையாது. அதனால இன்னைக்கு அது வந்து பெருசா பயங்கர தில்லா போட்டிருக்காரு, தைரியமா போட்டிருக்காரு. உண்மையே சார், ஒரு வெங்காயமும் கிடையாது. அது கார்த்திக் மேல உள்ள கோவத்துல போகுது. அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அது எல்லாருமே நான் எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அப்பனா இல்ல கார்த்தி, நீ சொன்ன ஒரு விஷயம் தான். கார்த்தி உண்மைதான். இல்ல ரஜினி சாரே அதனால சொன்னாரு, நம்ம போன்ல சொன்னது தைரியம். சார் ரஜினி சார் பாராட்டினது அதனாலதான் சார் கார்த்திக் போன் பண்ணி சொன்னேன், கார்த்தி இந்த வாக்கியத்தை சொல்லிதான் சூப்பர் ஸ்டார் சார் பாராட்டினாரு, அதனால அது உனக்கு தெரியணும், இல்லாட்டி நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன், உன் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கோ. அப்ப அடுத்த வருஷம்
இதெல்லாம் போட்டுருந்தா, இதெல்லாம் சொல்லிருந்தோம்னா, இதெல்லாம் எதுக்கு நான் பூட்டி வைக்கணும், என்ன உங்களுக்கு எப்படி படத்தை ப்ரொமோஷன் பண்றதுனே தெரியல அப்படின்றாப்ல. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆனா நிஜ கதையை எடுக்கிறவங்களே இந்த கதையும் இதெல்லாம் கற்பனை, கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாண்ணா ஆனா நம்ம ரொம்ப நிர்வாணமா தைரியமா இறங்கி சொன்னதுதான் இதுல யாரும் கேள்வி கேட்கறதுக்கே இடம் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா அடிச்சதுதான் இதுல வந்து ஒரு பெரிய அதுதான் ஒரு பெரிய தளத்திலே போய் நின்று. புரியுதுல. இல்லைன்னா பூசி மொழிகிட்டே தான் இருப்பாங்க. ம், ம். அதை உடைச்சதுதான் இந்த அதோட படத்துடைய முதல் guts, காடை. அந்த கட்ஸ் வேணும். அதாவது அதான் வா நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன், யார் வேணாலும் வா கேளு என்கிட்ட புரியுது. அப்படின்றதுலதான் ஆஃப் ஆனது. அதுக்கு எல்லா ஆன்சரும் கடைசியில இருந்துச்சு பாருங்க. நான் தான் கடைசியில இன்னும் நிறைய போடுங்க இன்னும் நிறைய போடுங்கன்னு சொல்லி இருந்தேன் பாருங்க. புரியுது. ஆமா, அதுதான் பதில். முதல்ல போட்ட அந்த கார்டுக்கான பதில் அதுதான். இங்க எவனும் இங்க கேள்வியே கேட்க முடியாது. ஆனா நம்ம இன்னும் நிறைய வச்சிருந்தாரு. என் கிரெடிட்ல இன்னும் நிறைய வச்சிருந்தாரு. எல்லாம் சென்சார்லயும் கொஞ்சம் எடிட்லயும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசுறதா வச்சிருந்தாரு. ஊராட்சி மன்ற தலைவர்லாம் அதே வார்த்தைகள்லாம் அது மியூட் பண்ற மாதிரி. இல்ல எனக்கு தெரிஞ்சு கார்த்தி அத ஒரு தனி ஒரு இன்டர்நேஷனல் டாக்குமெண்ட்ரியாவே பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளவு டெப்தான ஒரு விஷயம். அது வச்சிருக்காரு. அது அவங்க சார் பண்ணலாம்ங்கிறது இல்ல. கைவசம் 200 பஞ்சாயத்து தலைவர்களுடைய காணொலி இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்பா 200 அதைத்தான் சார் 200க்கும் மேற்பட்ட இவங்க எல்லாரும் நெஞ்ச நிமித்தி நிக்கிற மாதிரி அடுத்து ஒரு வேலையை பார்த்துட்டு இதையும் அதையும் வச்சு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம். அதாவது என்னன்னா, இப்படி இருந்தோம், இப்படி மாறி இருக்கோம், இப்படியெல்லாம் நாங்க ஒரு ஆளுமைக்கு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி. இல்ல இது அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது வந்து சினிமாவோட உச்சம். அது நடக்கும். அது நந்தனால் நடத்தப்படும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த வீரியம் இதுல இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம், நம்ம ஏறி உட்கார்ந்துட மாட்டோமா, நமக்கான பதவியை சரியா பயன்படுத்திட மாட்டோமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சிட மாட்டோமான்ற ஏக்கத்தோட எத்தனையோ பேர், அதாவது தலித் அல்லாமல் இந்த சர்வீஸ், அதாவது என்னது அந்த ரிசர்வ் தொகுதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதே அளவுக்கு ஒடுக்கப்பட்டு இருக்காங்க. பணத்தால் இருக்காங்க, ஒடுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதை பிரேக் பண்ணி நம்ம செய்யலாம், நம்மளால முடியும். இந்த படைப்பு அதை செய்யும். பாலு இன்னொரு சொல்லணும் உங்களுக்கு என்னன்னா, பிசினஸாவுமே இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணிருக்கு. உங்களுக்கு தெரியும்னா சரினா, இந்த ஓடிடிலயும் யாரும் வாங்குறதே இல்ல சின்ன படங்கள்லாம். இப்ப நந்தன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த போகுமிடம் துரமொழி, ரெண்டு படம் ஓடிடில இந்த டைம்ல வந்தது. கரெக்டா அந்த பீரியட்ல வந்து ரெண்டுமே பெரிய ஹிட். நந்தன் எக்ஸ்ட்ரானரி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சின்ன படங்கள் எல்லாம் நிறைய பேர் தேடி வாங்குறாங்க. நல்லா இருக்கா படம், நாங்க வாங்கிக்கிறோம். நிறைய தேர்ட் பார்ட்டி பைஸ் உள்ள வந்துட்டாங்க. பாக்குறதுக்கே இப்ப வந்திருக்காங்க, இப்பதான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா நான் உண்மையில இப்ப நிறைய பார்க்கவே மாட்டாங்க. சின்ன படம் நல்லா இருக்குன்னு நாங்க பாக்குறோம் வாங்க அப்படின்றாங்க. டைரக்டா அமேசானும் நெட்ஃபிளிக்ஸும் வாங்குறது இல்ல. ஆனா நிறைய சின்ன பையர்ஸ், சின்ன ஆளுங்க வந்து நாங்க காசு கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய மாற்றம் வந்திருக்கு. ஓடிடி ஒரு மார்க்கெட் ஓபன் பண்ணி விட்டுருக்கேன் கருத்து. கண்டிப்பா பெரிய மார்க்கெட் ஓபன். ரொம்ப சந்தோஷம். ஓடிடில இது இவ்வளவு தூரம் போய் ரீச் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அமேசானுக்கு நந்தன் வாங்கினவரே அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்ப என்னென்ன படம் நல்லா இருக்கு அதெல்லாமே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காரு அந்த படத்துல வாங்குறது. சூப்பர் அருமையா நல்ல விஷயம். ரசிகனா, உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு இந்த படத்து மூலமா என்னன்னா? நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய பாராட்டுனா இப்ப வரைக்கும் இன்னும் கிடைச்சு கொண்டுதான் இருக்கு. கடைசி முந்தா நேத்து கூட வைகோ ஐயா அவர்கள் பாராட்டின வரைக்கும் ரஜினி சார் எல்லாருமே பாராட்டுற ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு ரொம்ப முதல் பாராட்டு, ஒரு அம்மா படம் பார்த்துட்டு அவங்க தோசை ஒரு வண்டி கடை வச்சிருக்காங்க. சரிண்ணா. அவங்க வந்து அதை பாராட்டி சொன்னது வந்து முதல் பாராட்டு. அதுதான் முதல் பாராட்டா எங்களுக்கு இருந்தது. அது வந்து எல்லா பப்ளிக்கையும் வச்சு பார்க்க வைக்கணும்னு டைரக்டர் விரும்பி எல்லாரையும் போய் பார்க்க வச்சோம். சரிண்ணா. அப்போ அந்த அம்மா ஒரு தோசை வண்டி கடை வச்சிருக்கு. அந்த அம்மா சவுண்ட் அடிச்சு அதை அவ்வளோ என்ஜாய், அதை ஒரு உணர்ச்சி பூர்வமா பார்த்துச்சு. பார்த்துட்டு கையை பிடிச்சி அது அழுதுச்சு. பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய முதல் இந்த படத்துக்கு கிடைச்ச விருதா நான் நினைக்கிறேன். அந்த கண்ணீர் துளிகளும்
அதை அழுதுட்டு பேசின விஷயம். அப்போ சகோவும் இருந்தார், டைரக்டர் இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. சரிண்ணா. அந்த அவங்க வந்து பாராட்டின அந்த விஷயம். அப்போ கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சண்டையே போடலை, நீங்கள் சண்டையே போடலன்னு ஒருத்தர் அப்போ அதை பார்த்துட்டு வருத்தப்படும். அந்த தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சண்டையே போடலையே, நீங்கள் யாரையும் திருப்பி அடிக்கிறன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அவர் சேர்ல போய் உட்காந்துறது இல்லை, அதுதான் திருப்பி அடிச்சிருந்தா கூட அந்த வழி தெரிஞ்சிருக்காது. ஆனா மறுபடியும் அவர் அந்த சேர்ல போய் உட்கார்ந்தது தான் எல்லாருக்கும் கொடுத்த அடி. இதை விட என்ன ஃபைட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் பாராட்டா நான் நினைக்கிறேன். அருமைண்ணா. பாலு அருணாச்சலம் அப்படின்ட்டு நம்ம இங்க லிசனர் வந்திருக்காங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. பாலு பிரதர் வணக்கம். பாலு பிரதர் இருக்கிறீங்களா? பாலு பிரதர் போயிட்டாரு இல்லைங்களா? மதன், வெல்கம் மதன். ஆமா மதன், கேளுங்க மதன். இல்ல நான் படத்தை பத்தி சொல்லிடுறேன். அப்புறமா சசிதா கிட்டையும் சரவணா கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல செருப்பை காட்டின சீன்ல இருந்து எண்டு அந்த சேர்ல உட்கார சீன் வரைக்குமே ஒரு சீனுமே வந்து எமோஷனலா தான் இருந்துச்சு. இங்க அங்க எதுவுமே நம்மள நவர்த்தவே இல்லை. அந்த கதைக்குள்ளாரவே கூட்டு போயிடுச்சு. அந்த கதாபாத்திரமும் சரி, அவரு பண்ண கிராஃப்டும் சரி, சூப்பரா இருந்தது எல்லாமே. எப்படி சொல்றது, இன்னுமே இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு குறுகிய படங்கள் ஒரு 10 படம் நீங்க எண்ணி கைவிட்டா கூட ஒரு 10 படம் தான் நம்மளுக்கு வந்து பாதிக்கிற அளவு இருக்கும். நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு 10 படங்கள் மேக்சிமம் ரியாலிட்டி பேஸ் பண்ற படங்கள் இருக்கும். அந்த 10 படத்துல ஒரு படம் நான் நினைக்கிறேன். அது 10 படத்தை பட்டியல் போட்டா அதுல படமா நந்தன் இருக்கும். ஒண்ணு வந்து எனக்கு ஒரு சீன் ரொம்ப பாதித்த சீன் வந்து அந்த கற்பி ஒன்று சேர் பொறிச்ச சீன். ஒரு டயலாக் இருக்கும். அந்த டயலாக்கு ஆப்டான சீன் ஒரு சீனு. அந்த பிரசிடென்ட் ஆபீஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு அவங்க போறப்ப 2 முதலாளிகளும் கூட்டு வருவாங்க. 2 பேருமே உங்களையும் கூட்டு போவாங்க சார், அப்பமா இன்னொருத்தரையும் கூட்டு போவாங்க. கூட்டு போறப்ப நீங்க உட்காந்து பேசுவீங்க. பேசுறப்ப சொல்லுவீங்க, உங்களை எதுக்கு கூட்டு வந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறப்ப அவர் தெரியாதுன்னு சொல்லுவாரு. தெரியாதுன்னு சொல்றப்ப நீங்க சொல்லுவீங்க, நம்ம தொகுதி ரிசர்வ் தொகுதி ஆயிடுச்சான், அவங்க முதலாளி ஒண்ணு நிக்கிறாரு, என் முதலாளி என்ன கேட்கறாரு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அது நம்ம 2 பேரும் தான் போட்டி அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியல. தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கும் தெரிய வந்ததுக்கு காரணம் யாராவது சொல்லியிருக்காங்க. அது கற்பின்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையே இன்னுமே போய் சேரல சில பேருக்கு. அதுக்கடுத்த கற்பின்ற வார்த்தையே போய் சேரலன்னா ஒன்று சேர் வார்த்தையும் போய் சேராது, புரட்சி செய்ய சேராது. ஃபர்ஸ்ட் கற்பியை சேர்க்கணும், அப்பதான் ஒன்று சேர சேர்க்கணும், அப்பதான் புரட்சி சேர்க்கணும். இந்த 3 வார்த்தையும் சேரத்துக்கு இத்தனை ஆண்டுகள், ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகள் வச்சுக்கோங்களேன், 50-60 ஆண்டுகள் தேவைப்படுது. இன்னுமே கற்பியே சேரல. 50 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் எத்தனை 50 ஆண்டுகள் போகும்னு தெரியல மற்ற வாக்கியங்கள் போறதுக்கு எனக்கு. அப்படின்ற அந்த சீன் மட்டும் எனக்கு பயங்கரமா பாதிச்சு. எனக்கு அந்த சீன் அது ஒண்ணு உங்களுக்கு அடிக்கிற சீன், செம்ம சீன். எவ்வளவு ஆழமா அதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அதான் இன்னொன்னு சசிதர் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் இருக்கும். இப்ப ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவரு அந்த வாபஸ் வாங்கறதுக்கு கூட்டு போறப்ப இவர் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாரு. அந்த படத்துல பயங்கர ஹை மூமெண்ட்டே அதுதான். ஒரு மாஸ் சீன் இருக்குல்ல, ஒரு ஹீரோ வந்து 10 பேர் அடிக்கிற ஒரு சீன் இருக்குல்ல, அந்த சீனை பார்த்த இம்பாக்ட் அந்த சீன் இருந்துச்சு எனக்கு. அவர் ரீசன் பண்ணல, மீன் எது பண்ணல, அவரு வாபஸ் வாங்கல. அந்த சீன் செம்ம சீன். இந்த ஓல் படத்தோட கருவி அதுதான். அங்கதான் அந்த படத்தோட வச்சாரு டேரக்டர். அப்புறம் சின்ன சின்ன மூமெண்ட்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் சரவணன் கிட்ட கேட்கணும். சின்ன சின்ன மூமெண்ட்னா அந்த முந்திரி ஒருத்தர் வாங்கிட்டு அதை வந்து காசு கொடுக்காம போயிடுவாப்புல, இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா அப்படின்னு ஒரு சீன்லயுமே ஒரு மனிதர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான், இந்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான். நான் வாழ்க்கையில அன்றாட பாக்குற ஒரு மனுஷனையும் அவர் வந்து கதாபாத்திரமா வச்சிருந்தாரு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ரைட்டிங்கும் செம ரைட்டிங் அவர் எழுதி இருந்தது. நான் ப்ரீவியஸா உடன்பை பார்த்தேன். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு செம சேஞ்ச். அதே மாதிரி சசி சாரோட ப்ரீவியஸ் படம் இருக்குல்ல, மதுரமுச்சு எடுத்தார்ல, அந்த படத்தோட ரைட்டிங் டிஃபிகல்ட். அந்த படத்தை இந்த படத்துக்கு கம்பேர் பண்றப்ப இது பயங்கர டூ டிஃபிகல்ட். ஏன்னா வந்து அது கற்பனை கதையா மாதிரி இருந்துச்சு. இது எத்தாத்த கதை, ஒருத்தனை வாழ்க்கையை தழுவி எடுக்கிற படம் மாதிரி தான் இருந்து என்னை பொறுத்த வரைக்கும். அந்த கதைக்கு இந்த கதை செம டிஃப்ரெண்ட். அந்த கதையுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு, இந்த கதையும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த கதையில வந்து ரொம்ப மெனக்கட்ட மாதிரி தான் தோணுச்சு எனக்கு அந்த கதையை கம்பேர் பண்றப்ப. எனக்கு ஓவராலா படம் பிடிச்சிருச்சு. ரொம்ப பாதித்த படம் அது.
இது அடுத்த பாடம் எடுக்கணும்னு நான் அடுத்த பாட்டு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சரவணா. கொஞ்சம் பாத்துங்க. அடுத்த பாட்டு எதுனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு சசி சாரோட டெவலப் பண்ணலாம். ஐடியா இருந்தா பண்ணுங்க கொஞ்சம். சொல்லுங்க. எங்க சசி சரவணன் சாரும் சமுத்திரக்கணி சார் 2 பேரும் எனக்கு டேட் கொடுத்துட்டாங்கப்பா. ஏங்க நந்தன் பார்ட் 2 எடுக்கிறதுக்கு. அவங்க சொல்லி 1 மாசத்துக்கு மேலாச்சு எனக்கு. நான் தான் டிலே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான நன்றி நன்றி மதன் ப்ரோ, ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நல்லா ஷார்ட்டா சொன்னாரு. அழகா சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் 2-3 பேர்த்துக்கு வாய்ப்பு தர்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரே நிமிஷங்க. ஜோயல், ஓகே, ஜோயல் அவர் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன குழுக்கள் முறையில சொல்லுவியோ? ஜோயல் பிரதர், வெல்கம் பிரதர். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நட்பின் இலக்கணம் சுகுமார் அவங்களும் நம்ம சமுத்திரக்கனி அவங்களும் நட்பின் இலக்கணம். இந்த மாதிரி பாதிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கீங்க. நாங்க தூத்துக்குடி சைட்ல இருந்து பேசுறேன்னா, இந்த பாதிக்கிற மாதிரி படம் எடுத்திருக்கீங்க. இது என்ன ரெப்ளிகேட் ஆயிருக்கு? எதுவும் இது தீர்வு வந்திருக்கா? நான் டைரக்டர் அவங்ககிட்ட கேட்கறேன். இதுல எதுவும் மாற்றங்கள் நீங்க சொன்னீங்க, இந்த கலர்ல அவங்கள இருக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னீங்க, என்ன ரெப்ளிகேட் ஆயிருக்கு? நந்தன் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன படங்க. ஆனா அது ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள் ரொம்ப பெருசு. குறிப்பா அரசாங்க தரப்புலயே நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிற தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த பட்டியல் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை தாண்டி அரசு சார்பில் பேசின அதிகாரிகள் நிறைய, குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்துல, சார் எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர் தான் பஞ்சாயத்து தலைவர், அவரை நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு காலமா இப்படி நடத்திட்டோம், இனி இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஊரே சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்னதும் பெரிதுமா இந்த படம் ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள் ரொம்ப பெருசு. அதே நேரம் எல்லாரையும் பேச வச்சிருக்கு. இந்த படத்துல நம்ம பண்ண வந்த விஷயம், அந்த மக்கள் மீட்டலனோ அவங்க போராடணும்னு சொல்லல, ஆனா மிதிக்கிற ஆதிக்கவாதிகள் திருந்தனுங்கிற எண்ணத்தை இந்த படம் ஏற்படுத்தணும். அதுதான் நோக்கமா இருந்துச்சு. அந்த நோக்கம் படம் பார்த்த எல்லாருக்கும் உருவாகி இருக்கும் நான் நம்புறேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நம்ம சமுத்திரக்கனி அண்ணனுக்கும் சசிகுமார் அண்ணனுக்கும். நீங்க எல்லாருமே பாலுமகேந்திரா சாருடைய அப்படியே வந்தவங்க. எப்போ நீங்க அமீர்ன வெற்றிமாறன எல்லாம் சேர்ந்து சசிகுமாரனை வச்சு சேர்ந்து படம் எடுக்க பண்ணுவீங்க? இல்ல அதாவது இப்போ நம்ம வட சென்னையா இருக்கட்டும், அதுல அமீர்னன் அவ்வளவு தெனாவட்டா கம்பீரமா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எப்போ அதே மாதிரி? அதெல்லாம் சசிகுமார் நிறைய பண்ணிட்டாரு. செனாவட்டா நிறைய பண்ணிட்டாரு. இப்ப இந்த மாதிரி விதவிதமான வேற தளங்களுக்கான பயணத்துல இருக்காரு. அது போயாச்சு. இப்ப என்னன்னா, நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூட்ல ஆரம்பிச்சோம். அதற்கு பிறகு வேற ஒரு தளத்துக்கு போனாரு. இப்ப கதையுடைய, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து அயோத்திக்கு அப்புறமே ஒரு நல்ல ஒரு கதவு திறந்தது. நந்தன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா திறந்துச்சு. நார்மலாவே இப்ப நார்மலா ஒருத்தன் கதை சொன்னாலே நமக்கு உடன்பாடு இல்லாமலே போயிடுது. இதை சசி சார்ட்ட சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது, இதுல ஒண்ணுமே இல்லையாப்பா, இதுல நான் என்னத்த சொல்ல, நானே இப்போ ஒரு 6-7 பேர் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஏன்னா அங்க வேற ஒண்ணு தேவைப்படுது. இப்ப இவர்கிட்ட ஒரு கதையை கொண்டு போகணும் அப்படின்னா அது வேற ஒண்ணு தேடுறோம், வேற ஒண்ணு தேவைப்படுது. நான் அப்படிதான் நான் பாக்குறேன் தம்பி. கரெக்ட், அப்படிதான் சார். அதனாலதான் நம்ம அடுத்த லைனப் வச்சிருக்கதே நம்ம அப்படிதான். வேற நம்ம கதைகள் எல்லாமே அப்படிதான். இந்த ஃப்ரீடம் கேட்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. ஃப்ரீடம் எல்லாம் வெளி வரும்போது பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஃப்ரீடம் கதையெல்லாம் நந்தனுக்கு அடுத்து ஒரு படியா இருக்கும். கொலைவாள் அதுவும் பயங்கரமா இருக்கும். எல்லா கதைகளுமே அடுத்து நம்ம வச்சிருக்க ஒரு 6-7 கதைகளும் அப்படித்தான் இருக்கு. அதனால மொத்தமா சசி வேற ட்ராக்ல இப்ப போன ஒரு கதையின் நாயகன் ஆயிட்டீங்க சசி அண்ணா. இல்ல எனக்கு இன்னொன்னு சமுத்திரக்கனியை மட்டும் ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். நீர் பறவைன்னு ஒரு படம், அந்த படத்துல அந்த நீங்க பேசுற கிளிப்பிங்க மட்டும் நான் சவுத்துல இருந்து, நான் மீனவ நண்பர்கள் நம்மளுக்கு ஜாஸ்தி. அப்ப நான் அந்த நீங்க பேசுற கிளிப்பிங்க மட்டும் நான் ரீல்ஸ் போட்டு பாப்பானே. உண்மையிலே அது என்னுடைய நண்பன் சீனுராம் அந்த மாதிரி எந்த ஒரு மீனவனுக்கும் இப்ப இந்த படத்துல நடந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லவா? இப்ப நான் சசி கூட டிராவல் பண்ண மாதிரி தான் அதுவும். எப்படின்னா, எங்கேயோ போயிட்டு நான் ஒரு மலையாள படம் நடிச்சுட்டு திருவனந்தபுரத்துல வந்துகிட்டு இருக்கேன். திருச்செந்தூர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஏர்பாஸ் ஷூட்டிங்கு அப்படின்னா சீனு ராமசாமி அப்படின்னா கடகடன்னு சீனு ராமசாமியை போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படி சொல்லும்போது அவன் சீனு சொன்னா, சாயந்தரம் வரைக்கும் இரேன் அப்படின்னா. சரி சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னேன்.
ஒரு கதை, இந்த கதையை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா, சொல்ல கேட்குறேன் அப்படின்னு கதையை சொன்னார். கேட்டு என்ன அப்படின்னா, இல்லை அந்த உதுமான் பாய் நீ நடிச்சிரு அப்படின்னாரு. இன்னும் பாருங்க அந்த கேரக்டர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. உதுமான் பாயா நான் நடிக்கவாயோ, என்னையா சொல்ற, அங்கிட்டு வேற ஷூட்டிங் இருக்கு, பரவாயில்ல ஒரு 3 நாள் அதை அப்படியே நிப்பாட்டேன். சரி ஓகே, அப்போ எங்கேயே இருந்துடுறேன், ஒரு 3 நாள் அப்படியே விடுங்க, பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அது. இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும்போது அதை விடாம பிடிச்சிக்கிறோம். அதுதான் நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ணா சசி அண்ணா, அப்போ வாய்ப்புக்கு ரொம்ப அடுத்து நன்றி. ஆனா அடுத்து வந்து சமுத்திரக்கனி என்ன எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா, எங்காவது போயிட்டு என்னது இருக்கிறப்ப அண்ணன் அப்படியே லைட்டா வந்துட்டு போங்க அப்படின்னா முடிஞ்சதுண்ணே. இல்ல அது அவ்வளவு தாக்கமான ஒரு கதாபாத்திரமா இருக்கணும் தம்பி. லைட்டா வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பாலு பிரதர், வணக்கம் பாலு பிரதர், இருக்கீங்களா? அதுல பெரிய விஷயம் என்னன்னா, செண்பகமூர்த்தி சார் சரிங்க. வராரு, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், செண்பகமூர்த்தி சார் ம். வராரு. வந்து இவன் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கான் டைம்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாரு. அதுதான் shock ஆ இருக்கு. சார் நானும் இந்த படத்தை நடிக்கிறேன் சார் அப்படி. வாங்க பாலு சொல்லுங்க. பாலு இருக்கீங்களா? கேக்குதுங்களா? பாலு அருணாச்சலம், ஆனா வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம். பேசுங்க பாலு, பேசுங்க. ஜோயல் வாங்க. பாலு வந்து பேச கேக்குறாரு, ஆனா பேச மாட்டாரு. பிரசாந்த் ப்ரோ, நான் பேசிக்கிறேன். ஆமா, ஹரிஷ் பேசுங்க ஹரிஷ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ். நான் சரவணனா நினைக்கவே இல்லை, ரொம்ப தாக்கமா இருந்துச்சு. நான் ஓடிடில வந்த அப்புறம் தான் பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்க்கவே முடியல. கனடால ஹரிஷ் வந்து கனடால இருக்கு அப்படி. ஓ ரொம்ப நன்றி தம்பிங்களா, எனக்கு ஃபிளைட் கூப்பிடுறாங்க. அண்ணா ஓகேண்ணா. அண்ணா ஓகே அண்ணா முடிச்சிட்டு போங்க. அண்ணா ஷூட்டிங்க்கு வந்த மாதிரியே எங்க ஸ்பேஸுக்கு வந்துட்டீங்க, அதனால இல்ல உண்மை இல்ல நான் அப்படிதான் இயக்குனர்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தேன், நான் வந்துருவேன் எங்க இருந்தாலும் வந்துருவேன் சொன்னதுக்கு இதுதான் அப்புறம் கூட வாய்ப்பு, சசி சார் சசியோட பேச பேசுறது. சொன்னேன். மறுபடியும் இன்னொரு ஒருத்தர் அனுப்பிச்ச SMS வரைக்கும் அவருக்கு அனுப்பிச்சேன் சாருக்கு. சார் எல்லாரும் எதிர்பார்ப்பு தயவு பண்ணி வந்துருங்க. தெய்வண்ணா மிக்க நன்றி அண்ணா. பந்தனமா நன்றி நல்லா அண்ணா. நல்லா நன்றி நல்லா அண்ணா. சொல்லலாம். நல்லா நன்றி இருக்கும். நல்லா சரவணா சகோ வர சகோ. ஓகே சார், நான் பேசுறேன், ஃபோன் பேசுறேன். பார்த்து ஐயோ, போங்க. செல்வம் சாரும் பாலு அருணாச்சலமும் கனி சார்ட்ட தான் பேச ஆசைப்பட்டாங்க. பரவாயில்ல. ஓகே ஹரிஷ் பேசு ஹரிஷ். இல்ல அதான், நான் இது சுத்தமா எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி ரொம்ப தாக்கமாவே இருந்துச்சு மூவி பாக்குற போது. அதுவும் முக்கியமா எனக்கு என்ன வின்னு நினைக்கிறேன்னா, படத்துல இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குதான்னு ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல நிறைய பேர், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. அப்புறம் இந்த நிறைய மூவி நிகழ்ச்சியில நடக்கிற போது ஸ்டேஜ்ல ஏறி பேசுறவங்களா, இந்த காலத்துல எல்லாம் இது இப்ப நடக்குதாப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அந்த படம் அவ்வளோ, அதாவது இதை விட ஒரு பெட்டர் வேலை அதை சொல்ல முடியுமான்னு தெரியல. எண்டுல நீங்க வச்சது அந்த போர்ஷனும் வந்து ரொம்ப தாக்கமா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் சில விஷயங்களுக்கு இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் இன்னும் எவ்வளவு செய்யாம இருக்கு, அந்த கேப் இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்ற போர்ஷனையும் இது பயங்கரமா இருந்துச்சு நான் படத்துல. அப்புறம் சசி சார் சொல்லவே தேவையில்ல. எனக்கு அவுட் ஆஃப் ஆல் த மூவிஸ் உங்களுக்கு எல்லாமே நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் சார். ஆனா இதுல நீங்க தெரியவே இல்லை, அந்த கேரக்டர் தான் அங்க தெரிஞ்சு சார். கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இது சசி சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு படவே இல்லை. அந்த படம் பாக்குற போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் கனி சரி இவங்களை எப்படிதான் காப்பாத்த போறாங்க, எப்படி இவங்க புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கனி சார் காமிச்சோன்ன, அப்பாடா இவர் வந்துட்டாரு, உண்மையை இவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஃப்ரேம்ல அவர் காமிச்சோன்ன ஒரு இது வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஐ திங்க் அவுட் ஆஃப் ஆல் த கேரக்டர்ஸ் பாலாஜி சக்திவேல் சார் தான் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ உங்களுக்கு ஈக்குவலா நீங்க இந்த கேரக்டர் மாதிரி அவரும் அதை நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு போர்ட்ரே பண்றதுக்கு. அத பத்தி ஏதாவது சொல்லிருக்காரு? என்ன அடிக்க கஷ்டப்பட்டாரு, பட் அவருடைய படிப்பு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அற்புதமா எல்லாரையும் பண்ணிட்டாரு அவர் பாலாஜி. ஏன்னா அவரோட அந்த அரக்கத்தனம் இல்லைன்னா உங்களோட அந்த இன்னசென்ஸ் எடுபடாது. அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நான் ஸ்ட்ராங்கா புரியுதுங்களா. ஆனா சரியான காஸ்டிங் தான் அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவரு அவ்வளவு ஆப்டா இருந்துச்சு. ஒரு சிச்சுவேஷன் யோசிக்கிற போதும் ஒரு வில்லத்தனமா யோசிப்பாரு, அந்த ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே. அந்த ஜாதி வெறிங்கிறது எப்படின்னா, இப்ப ஜாதி வெறியன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேல் எப்படி இருக்குன்னா, அவன் ஏதோ பெரிய காட்டா மாதிரியும் கரடு முரடா இருக்கிற மாதிரியும் அப்படிதான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேல் இருக்கும். ஜாதி வெறின்னு எட்ரா எங்க ஜாதியிலன்னு. அது இல்லாம
நீங்க பாலாசக்தியில பார்த்தா இவன் ஜாதி வெறியனா அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த கேரக்டர் பில்ட் ஆக டே இவன் யாரா அவன் டே ஏறா அந்த கல்ல அந்த மீட்டர் போயிருவோம் நம்ம. அப்படி அந்த ஆர்க்கு வந்து போக போக அவர் மேல வெறுப்பு கூடிக்கிட்டே போகும் அந்த கேரக்டர் மேல. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதான் அவரோட கேரக்டர் அந்த ஒர்க் ஆகி. சசிகுமார் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரசிடென்டா இருப்பாரு, அந்த ஆபீஸ் உட்கார போனே நீ எங்க அங்க போற அப்படின்ட்டு போய் வேலையை பாரு அப்பா கூப்பிடுவார் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மூத்துறதெல்லாம் எடுத்து விடுறது யாரு அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைப்பா அப்படி அழுங்காப்புல. சசி இன்னும் புரியாம போவாரு. நான் பாக்குறப்ப இப்படிலாம் இருக்கீங்களாடா அப்படிங்கிறப்பதான் சரவணன் சார் சொல்றதை கனெக்ட் பண்ணாதான் ஹிட் ஆகுது. இப்படி இருக்கானுங்க இன்னைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு. அதுதான் இந்த படத்தோட யூஎஸ்பின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதே மாதிரி ஒரு வரப்புல ஒரு ஷாட் எடுக்கிற போதுன்னா சரவணன் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். அப்படியே ஒரு லாங் ஷாட் அப்படியே வந்துகிட்டே இருந்து அந்த மரத்துக்கு மேல வரும். அது ட்ரோன்ல எடுத்ததானா, அது எதுல எடுத்தது? அந்த ஷாட் எப்படி புல் பண்ணீங்க? அப்படியே ஒரு கண்டினியூஸ் ஷாட் வரும். இல்ல ட்ரோன் ஷாட் தான் அது. ட்ரோனுங்கிறப்போ அதுல ரொம்ப மிதமான ஸ்பீட்ல அது வரணும். அதுக்கு 1க்கு 10 சார் இல்லாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தரை வச்சு அதை எடுத்து ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரை கொண்டு போய் வச்சு சிங்கிள் டேக்ல அதை எடுத்தோம். ஆமா, அது அந்த ஷேக்கே தெரியலண்ணா. அது வரும்போது அந்த மேல வரும்போது தான் ஒரு இடத்துல எனக்கு ட்ரோனா இருக்குமோன்னு ஒரு டவுட்டே வந்துச்சு. மத்தது அப்படியே ரொம்ப பயங்கரமா அந்த டாலி ஷாட் மாதிரி இருந்துச்சு. நான் பாக்குறேன் 2 ட்ரோன் ஷாட் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒண்ணு அது, இன்னொன்னு வந்து அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகுறதும் ட்ரோன் ஷாட்டா தான் எடுத்தோம். அந்த ஆக்சிடென்ட் சீன் எடுத்ததுக்கான பட்ஜெட் வந்து வெறும் 15,000. இந்த வயல்வெளி அந்த சீனுக்கான பட்ஜெட் வெறும் 6,000. அது கண்டினியூஸ் ஷாட்டானா? அது மேல இருந்து இது பண்ணது கண்டினியூஸ் ஷாட்டானா அது அந்த பைக் ஆக்சிடென்ட்? ஆமாப்பா. ஐயோ ஓகே. அந்த பையனுக்கு ஹெல்மெட் போட்டது வந்து அதுக்கு தான். அது மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் சீட் பண்ணிருப்பான. ஷார்ட் சிங்கிள் ஷாட். ஓகே. ஓ பா. செல்வம் அண்ணா வந்திருக்காங்க. செல்வம் அண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் சசி அண்ணா. அண்ணா அப்படியே வந்துட்டாங்க. ஆனா பேசவே விடல நாம. இருக்கட்டும், பரவாயில்ல. முக்கியமான செய்திகளை பத்தி கேட்டு சரவணன் சார், பிரசாந்த் சார் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்னன்னா முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பேசுறாங்களா? எனக்கு ஒண்ணும் கேட்கவே இல்லையே. அதுல விழுதா? ஹலோ கேக்குது எனக்கு கேட்கல. எனக்கு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி தான் கேட்காம இருந்துச்சு. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. எனக்கு ரொம்ப கம்மியா கேக்குது. பட் நீங்க பேசுங்க, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. வணிக ரீதியா எடுக்காம ஒரு சமூக சீர்திருத்த தொடர்பா எடுத்துக்க ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு படபடப்பா இருந்தது. என்னன்னா சரவணா சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து அந்த நோக்கிலே இருக்கவரு. ப்ரொடக்ஷன் அப்படின்னோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்ன பண்ண போறாரோ அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டெல்டாக்காரங்களுக்கு ஒரு இது இருக்கும் எப்பயுமே. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கீழே வெண்மணி சம்பவம் உங்களுக்கு தெரியும். 1967லயே ஒரு 44 தலித் தோழர்களை வந்து அரைப்படி நெல்லு கூலி கூட கட்டுறதுக்காக ஒரே வீட்டுல வச்சு கொளுத்தி கொண்டாங்க. அந்த வெண்மணி சம்பவங்கள்லாம் நடந்த ஒரு இடம் எங்க கடைமடை. சரவணா சார் வந்து எப்பயுமே சமூக நோக்கிலே எழுதுவாரு. அதே மாதிரி நிஜ வாழ்வுலையும் அது வந்து அதே போல வந்து எல்லாம் நடக்கக்கூடியவர். அதனால இப்ப ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எப்படி எடுக்கிறாரோன்ட்டு எனக்கு ஒரு படப்படப்பு இருந்தது. ஆனா படத்தை பார்த்தது பிறகு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அதுலயும் சசி சாரோட நடிப்பு சொல்லவே வேண்டாம். ஏன்னா அவரை வந்து நம்ம வேற கோணத்திலேயே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரி கெத்தான ஆளு, 10 பேரை அடிக்கிறது, இப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா சுத்தமா அப்படியே மாற்றமா, அதாவது ஒரு கோழைத்தனமான நடிப்பு, ஒரு அடிமை. அதாவது எப்படின்னா ஒரு முதலாளியோட மூத்திரப்பைய தூக்குறதையே ஒரு பெரிய சந்தோஷமா நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அசால்ட்டா செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து வேற லெவல். நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து செல்வமனா மன்னிச்சுக்கங்க, நீங்க பேசுறது எனக்கு மட்டும் கேட்கல, அது என்ன தெரியல. எனக்கு கேக்குது. அதாவது சசியண்ணாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவில வந்து எல்லா உயரத்தையும் தொட்டு எல்லா இடத்தையும் பார்த்து வந்துட்டீங்க. இனிமே இது மாதிரி கதைகளை கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நீங்க இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை நீங்க இது பண்ணணும். உங்களோட இன்னொரு கோணத்தை கொண்டு வந்து நண்பர் அவர்கள் சரவணன் கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இன்னொரு முகத்தை வந்து எல்லாருக்கும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு. நிச்சயமா அடுத்த 2வது பார்ட் எடுக்கும் போது எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, கொஞ்சம் இன்னும் இந்த நகைச்சுவை எல்லாம் கலந்து கொஞ்சம் எடுக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும், சீரியஸா இல்லாம கொஞ்சம் ஜாலியா போகணும் அப்படின்றது
என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ம். அதோட இல்லாம ஒரு ஆசிரியரா ம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொடியேத்துற சீன் வந்து உண்மையிலேயே கண் கலங்கிட்டேன். அது பார்த்திருப்பீங்க. அதுல வந்து சரவணன் சாரை பொறுத்த வரைக்கும் வசனத்துல வந்து அவர் பக்காவா எல்லாமே எழுதிடுவாரு. அதுல வந்து வாழ வழி இல்லாம கூட போறலாம், நாங்க சாக வழி இல்லாம போராடுறோம் அப்படின்ற மாதிரியான வசனம். அந்த ம். அப்புறம் வந்து ஆள்றதுக்கு தான் போராடலாம்னு பார்த்தா இங்க வாழ்றதுக்கே போராடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி வசனம். போதுங்கிற மனசுதான் ம். வசதி, வேணுங்கிற எண்ணம் தான் வந்து வறுமை வேணுங்கிறது. அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய, இது காலங்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இது, ரொம்ப நல்லா இருந்தது. ம். அதுல வந்து அந்த இன்டர்வல் டயத்துல வந்து நிறுத்திருப்பீங்க பாருங்க, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொக்கும் செய்தொழில் வேற்றுமையான்னு கொண்டாந்து அந்த திருக்குறளை கொண்டாந்து நீங்க இந்த இன்டர்வல் வச்சிருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒரு முத்திரை, உங்களோட தனிப்பட்ட முத்திரை, அது எனக்கு தெரியும். அதுல நிறைய நகைச்சுவைகள் இருக்கும், உத்து பார்த்தா தெரியும். அந்த ஆரம்பத்துல அந்த வயசான அம்மாக்கள் வந்து வாட்ஸ்அப்ல லவ் பண்ற காலத்துல போய் என்னமோ லெட்டர் எழுதிட்டு இருக்காண்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அது உண்மைதானே? ம். பெட்டிஷன் எழுதிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கிழவி எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கவுள்ளே உள்ளர உட்கார்ந்துகிட்டே வந்து யாரு வந்திருக்கா என்னன்னு சொல்லுவாரு. அப்ப வந்து நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி திங்கிறது 4 இட்லி தான், அதை வெளியாக்குறதுக்கு 5 சிகரெட், இது விளங்குமா ஆ. அப்படின்ட்டு. அதெல்லாம் பயங்கர கிளாஸ் தேட்டர்ல. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய நகைச்சுவை காட்சிகள்லாம் நிறைய வந்தது, ரொம்ப ரசிச்சோம். இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய பண்ணணும். இன்னும் அதாவது கமர்ஷியல் கதைகள் நிறைய எடுத்தா இன்னும் சூப்பரா கலக்குவாரு, சரவணன் சார் கலக்குவாரு. இன்னும் நல்லா பண்ணணும். அடுத்த படத்துல நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். நேரம் அதிகமாயிட்டதுனால என்னோட வாழ்த்துக்களை எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார். நன்றி ரொம்ப நன்றி. நம்ம ஆத்மார்த்தமான செல்வம் பதில், ரொம்ப நன்றி ஆசிரியர் இல்ல, அவர் வாத்தியார் வேறயா, ஆசிரியர் சார். வேறயா? ஆசிரியர் மட்டும் நீங்க இல்ல, வரைக்கும் பல திரைக்கதைகளை கைவசம் வச்சிருக்கிறவரு. அப்படியா? நான் வந்து ஆசிரியர் செல்வம் என்னமோ ஆசிரியர் செல்வம் தான் நம்ம இதுல பார்த்துக்க. இப்பதான் அவர் குரலே நான் நன்றி கேட்டேன். நன்றி நன்றி. இப்ப அவருக்கு ரொம்ப நீங்க ரொம்ப கஜா சந்தோஷம். புயலோட நன்றி சார். வந்தப்பெல்லாம் உங்களை அண்ணா சந்திக்கணும்னு அண்ணா நினைச்சேன். ரொம்ப வந்து நன்றி எங்க ஏரியாவில் செல்வம்னா. நிறைய பண்ணீங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆமா ஆமா, உங்க ஏரியாவுக்கு வந்தோம். நன்றி நன்றி சார். அன்பார்ச்சுனேட்லி நீங்க பேசுனது கேட்க முடியல, பட் பயங்கரமான பேசியிருப்பீங்கன்னு நம்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டெக்னிக்கல் கிளிச்சு ஆப்பிள். நீ கேட்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா தான் பேசினாரு தம்பி. நாங்க கேட்டுட்டோம், எங்களை போதும் கேட்டுச்சு. கேட்கிற ஒரு ஆசிரியர் செல்வம் ஆசிரியர் ரொம்ப சிறப்பா பேசினாரு. வாத்தியார்னால எல்லா இதையும் கரெக்டா சொன்னாரு. ஸோ நம்ம வாத்தியார்னாலே நம்ம வந்து வெள்ளையா இருக்கவங்க பேச்சை நம்பணுன்ற மாதிரி வாத்தியார் பேச்சை கண்டிப்பா நம்பி இல்ல, இப்ப ஜாதின்றது வந்து இப்போ எல்லா காலத்திலும் இன்னும் ஜாதின்றது ரெண்டே இருக்கு. பேருங்க, முடிச்சிடலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க நண்பர்களே. 1 மணி நேரம் தான் அண்ணனுக்கு சொல்லியிருந்தோம், சசி அண்ணனுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. அதனால கடைசி 2 பேரு அலோவ் பண்ற. ப்ளீஸ் டக்குன்னு ஷார்ட்டா முடிச்சிருங்க. தேங்க்யூ. அடுத்த வசந்தராஜ் பிரதர் வெல்கம். வசந்தராஜ் பிரதர் கேக்குதுங்களா? ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணீங்கன்னா பேசலாம். ஓகே, கேளுங்க பிரதர். அண்ணா இருக்காங்க, ப்ளீஸ் கேளுங்க. சசி சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க வசந்தராஜ், சொல்லுங்க சார். உங்களுக்கு வந்து வில்லேஜ் சைட்ஸ்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார். உங்களுக்கு சிட்டி சைட்ஸோட வில்லேஜ் சைட்ஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் நந்தன் படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுனால வில்லேஜ் சைடு மக்கள்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியல. வில்லேஜ் சைட்ஸ்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து நிறைய பார்க்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க சேட்டலைட் நல்ல சேனல்ல கொடுத்து நல்ல டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா அது எல்லாரும் பார்த்து. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆகா வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் எடுக்கிறது. அப்புறம் அமேசானு இது இன்னும் ரீச் ஆகும். இனி வந்து நந்தன் வந்து இப்போ இதில் வரும், விஜய் டிவியில் தான் நந்ததும் வரும். ஸோ அதெல்லாம் போய் எல்லாத்தையும் ரீச் ஆகும். இப்போ தான் சொன்னோம், இது கடைக்கோடி வரைக்கும் ரீச் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றோம். இன்னும் ரீச் ஆகாத இடத்துக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் தனியா ஓடிடில பார்த்தேன் சார். போன் மொபைல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மாவுக்கு தனியா நான் போட்டு காமிச்சேன், எங்க அப்பாவுக்கு தனியா போட்டு காமிச்சேங்க சார். எல்லாம் வந்து ஹாப்பியா பார்த்தாங்க. நாங்க வந்து உடுமலைப்பேட்டை பக்கம் சார். உடுமலைப்பேட்டை எங்க? உடுமலைப்பேட்டையில உருள்பட்டிங்கிற ஊர் பக்கம் சார். நாங்க கிராமம் சார். ஆமா, உடுமலைப்பேட்டையில அந்த என்னப்பட்டி அங்கேயே வந்து போய் ரீச் ஆகுதுன்னா அப்ப எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆயிருக்கும். கிராமத்துல ரீச் ஆகும். அதுவும் கிராமம் தான். நான் டவுன் ஏதோ சிட்டில இருந்து பேசுறீங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன கிராமம் எல்லாருமே பேசுறாங்கன்னு. அப்ப அதுவும் கிராமம், உங்க ஊரே கிராமம் தான். அங்கேயே வந்திருக்கேன். உடுமலைப்பேட்டை தாண்டி உள்ள இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள போயிருக்குன்னா இன்னும் அது பெரிய விஷயம். அது கொண்டு போய் அது வந்து இப்போ நான் வந்து எங்க அப்பா பார்த்து எங்க அப்பா வந்து 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களும் பார்த்து எல்லாரும் படத்தை பாராட்டியிருக்காங்க சார்.
இல்லை, அப்படிதான் வைரமுத்து சார் வந்து எனக்கு ஃபோன் பேசும்போது சொன்னது, என்ன ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு படம் வந்து நிறைய பேர் பார்க்க சொல்லுவாங்க, பார்க்க சொல்லணும், அதுதான் ஒரு சிறந்த படம். இந்த படம் பார்க்கலையா அப்படின்னு ஒரு 10 பேர் கேட்டாதான் அந்த படம் வந்து ஒரு நல்ல படம் எடுத்தோம். என்ன அப்படி 10-20 பேர் கேட்டு நான் பார்த்த படம் நந்தன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இவங்களை பாருங்கன்னு சொல்கிறீங்களா, அது மட்டும். நான் வெளியில் எல்லா ஊருக்கும் போனாலும் எங்கே போனாலுமே வந்து நான் அடுத்த படம் ஷூட்டிங் போகும்போது எங்கே இருந்தாலுமே நந்தனை பற்றி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் வந்து அவங்கள போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. என்னடா இது தேட்டரில் இது பண்ணலையே, கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கணுமோ இப்படிலாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயம், என்ன இது போய் இது எல்லாருக்கும் சேர்ந்து தானே இந்த படத்தை நம்ம எடுத்தோம், இது எங்கே மிஸ் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம யோசிச்சது தப்பா என்ன, இதெல்லாம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் சரவணன் சார்ட்டே அதை பகிர்ந்துருக்கேன். அது யோசிச்சிருக்கிற நேரத்தில் ஓடிடியில் ஒரு இவ்வளோ பெரிய விஷயமா கொண்டு போய் நிப்பாட்டுச்சு பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு மன நிறைவை கொடுத்துச்சு. அது எதை நினச்சி நம்ம பண்ணமோ, எப்படி போய் சேர்ந்ததுன்னு முக்கியம் இல்லை, எதில் போய் சேருதுன்னு முக்கியம் இல்லை, எப்படி போய் சேர்ந்துச்சுன்னு தான் முக்கியம். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது அந்த ஓடிடி மூலமாக போயிருக்கு, இப்போ ஆகால வந்திருக்கு, இதுலேயும் நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. மித்ததில் தவற விட்டவங்க இன்னொரு இதுலேயும் பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பா அது போய் சேரும். அதே மாதிரி நீங்க இப்ப சூஸ் பண்ணி நடிக்கிற மூவிஸ்லாம் இப்போ நல்லா இருக்குங்க சார். கடைசியா அயோத்தி நடிச்சீங்க, அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. நீ வருது என்னுடைய படங்கள்னு வருது, ஃப்ரீடம், கொலைவாள், அப்புறம் சிம்ரன் மேடமோட ஒரு படம் பண்றேன், அவங்களோட ஒரு படம் பண்றேன். இதெல்லாம் அந்த மாதிரி படங்களா தான் இருக்கும். இப்படியே தொடர்ந்து நல்ல நல்ல படமா நடிங்க சார். சரவணன் சார். வாங்க. பாராட்டுகள் சார், உங்க படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க எந்த படமும் பாத்திருக்கேன், சசிகுமார் சாரும் சமுத்திரக்கனி சாரும் நடிச்சிருக்கோம், ஜோதிமது மேமோட உடன்பிறப்பு, அந்த படமும் எனக்கு நல்லா பிடிக்கும் சார். நீங்க நல்ல நல்ல மூவிஸா பண்ணிட்டு இருக்கீங்க, மேலும் இத மாதிரி வில்லேஜ் ஓரியன்டட் ஸ்டோரிஸா பண்ணுங்க, நல்ல கண்டென்ட். ரொம்ப நன்றிங்க. ஆகாவோட ரீச் ரொம்ப அற்புதமா இருக்கு, அது வர்ற ஃபீட்பேக் பார்த்தாலே தெரியுது. அதை தாண்டி விஜய் டிவில வர்றப்ப அது இன்னும் பல கிராமப்புற பகுதியில் போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆமா சார், ஆமா. ரொம்ப நன்றி ப்ரோ, நன்றி வசந்தராஜ் ப்ரோ. இறுதியாக உறுதியாக ஒரே ஒருத்தர் மட்டும் ஆட் பண்றேன், பூபதி நிறைய பேசுவாரு, அதனால அவர் ஆட் பண்ணி வாங்க. பூபதி ப்ரோ, ஆட் பண்ணிட்டேங்க, ப்ளீஸ் பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என் பேரு பூபதிங்கண்ணா, நான் வந்துட்டு யூகேல இருந்து பேசுறேன். வணக்கம் பூபதி. வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். வணக்கங்கண்ணா. சொந்த ஊர் ஈரோடுங்க, பட் இப்போ வேலை செய்யறது வந்துட்டு யூகே வந்திருக்குங்கண்ணா, ஐடில இருக்கேன். ஸோ இது வந்து நான் அமேசான்ல பார்த்தேன். ஐ மீன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்திங்க. ஆக்சுவலி எனக்கு பார்த்தோன்னா நம்ம சமூகத்துக்கு இன்னும் பயன்படுற மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இங்க இருக்கிற யூகே இருக்கிற நிறைய பேருமே இந்த படத்தை பத்தி நிறைய பேசினாங்க. ஸோ அதுவே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு படம் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லுதுங்கண்ணா. நன்றி பூபதி. சொல்லுங்க. ஆனா உங்க 2 பேருக்கு பெரிய பாராட்டுகள். இந்த இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்ப எல்லாருமே வணிகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்கண்ணா. இந்த மாதிரி படத்தை எடுத்து அது ஓடலை அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டு கம்மியாகும் அப்படிங்கிற அப்படிதான் இப்ப இருக்கிற ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா அதாங்கண்ணா. ஆனா அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும், வணிக ரீதியை யோசிக்காம வணிக ரீதி வெற்றியை யோசிக்காம மக்களுக்கு நல்ல கருத்து கொண்டு போகணும் இந்த படம் எடுத்ததுக்கே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய சல்யூட் உங்க டீமுக்கே, எஸ்பெஷலி டைரக்டர் உங்களுக்கு அண்ணா, சசி அண்ணா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி படம்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப ரேருங்கண்ணா. ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல கொண்டாட தவறிட்டோமோ, ஓடிடில எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுறாங்கண்ணா. பட் இதுவே தியேட்டர்ல கொண்டாடினோம்னா இன்னுமே இது போன்ற பல படங்கள் வருங்கண்ணா. பட் கவலைப்படாதீங்க ப்ரோ, கில்லி மாதிரி ரீ-ரிலீஸ் பண்ணிடுவோம். நல்ல ஐடியா. ஏன் பண்ணக்கூடாது சார்? கீழ்புக்கான காசை பிரசாந்த் கட்டுவார் சார். இல்ல அத பண்ணிடலாம், நல்ல ஐடியா. திருப்பி ரிலீஸ் பண்ணோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக திருப்பி பண்றது சார். முக்கியமா சொல்லணும்னா பிரசாந்த் சார், அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புரியுதுண்ணா. ஹலோ அண்ணா, கேக்குது கேக்குதுண்ணா அண்ணா. அண்ணா ஹலோண்ணா,
கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு வந்துச்சு சரவணா. ஆமா எனக்கும் மட்டும் ஆமாண்ணா. ம். அண்ணா பேசுங்கண்ணா. சொல்லுங்க. ஆனா அவர் கேட்கல, நம்ம பேசுறது மட்டும்தான் அவர் கேட்க முடியும். ஓகே. இல்லண்ணா. நன்றி பூபதி. ஓகே, அது ஏதோ பூபதிக்கு நன்றி. நன்றி. பூபதி பிரதருக்கு வந்து நன்றி. பட் சரவணன் அண்ணன் ஏதோ ஒரு வழக்கம் போல டெக்னிக்கல் கிளிச் அது ஆயிப்போச்சு. அதனால எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து நடிங்கண்ணா. கண்டிப்பா சூப்பரா கண்டிப்பா அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதுதான் வரும். உங்களோட அயோத்தி படம் சூப்பர் படங்க. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி சொல்றதுங்கண்ணா, பேக் டு பேக் சூப்பர் படம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்குன்னா அடுத்த படத்தை ரொம்ப அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து வெளிநாட்டுல ரிலீஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் முயற்சி எடுங்கண்ணா. இல்ல நாங்க இந்த படமே வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ணிருக்கணும். என்னன்னா நாங்க அந்த லேட்டா இது பண்ணனால தியேட்டர் அங்க இது பண்ண முடியல. அது ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி 20 டேஸ்க்கு முன்னாடி அங்கே கொடுக்கணும் சென்சார் இதுக்கெல்லாம். ஸோ அதனால அதை அந்த டைம் ரிலீஸ் பண்ண முடியல. அதுதான் அடுத்த முறை அதை சரி செஞ்சுப்போம். கண்டிப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரவணா இப்ப கேக்குதாங்கண்ணா? இப்ப கேக்குதுண்ணா. நம்ம படத்துல கிளர்க்கு கேரக்டர் நடிச்ச ஸ்டாலின் ரொம்ப நேரமா வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். ஐயோ ஸ்டாலின். ஆமா ஒரே எங்க ஸ்டாலின் எங்க இதை பாத்துறேங்கண்ணா, ஒரே செகண்ட். நம்ம கட்டெரும்பு தான் பாக்குறேன். ரெக்வஸ்ட் எங்க கொடுத்துருக்காருன்னு பாக்குறேன். இல்ல ஒரு சைலண்டா வேடிக்கை பார்த்துருக்காரான்னு தெரியலையே. ஆமா, எனக்கு இங்க ஒண்ணும் சரியா காமிக்க மாட்டேங்குது. இத்தனை பேர் இருக்காரு, நீங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே. அதுவும் கட்டெரும்பா ரொம்ப சின்னதா வேற இருக்கும். இன்னும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சார் பிரசாந்த் சார், இன்னொரு விஷயம் முக்கியமா பேசணும். இந்த நம்ம நந்தன் படத்துக்கு ரஜினிகாந்த் சார் தொடங்கி பிஜேபி தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எல்லாருமே சொல்றேன், சீமானன் உட்படவே சொல்றேன், நம்ம வந்து இவங்க யாரையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணல. அவங்களா படம் பார்த்தாங்க. சீமானன் நான் வந்து கொட்டுக்காளி படம் பார்க்க தான் கூப்பிட்டேன். கொட்டுக்காளி பாக்குறதுக்கிட்டும் வாழை பாக்குறதுக்கிட்டும் முதல்ல உன்னோடைய நந்தன் படத்தை காட்டு அப்படின்னாரு அவரு. அதுக்கப்புறம் திருமாவளவன் சாரும் கேட்டு பார்த்தாங்க. நேத்து கூட வைகோ சார் பார்த்த கூட யதார்த்தமா பாத்துங்க நந்தன். ஏன் நந்தன் ஒரு படம் பண்ணிக்கணும் சொல்ல மாட்டீங்களா எங்கள்கிட்ட? இப்படிதான் சண்டை போட்டாங்க. அதுவே நீங்கன்னு அவருக்கு தெரியும். எனக்கு பொதுவா பாராட்டினாரு, பயங்கரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, சார் இதை இயக்குனது வந்து உங்களுடைய நண்பர் இரா சரவணன், நீங்க போன் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு. சரவணா எனக்கு சொல்லவே இல்லை இப்படி ஒரு படத்தை பண்ணது, எப்படி என்கிட்ட இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசினார் அவரு. இல்ல வைகோ சார் என்ன சண்டை போட்டாருன்னா, உன்னுடைய கத்துக்குட்டி படம் ரிலீஸ் ஆகவே நான் காரணம், எங்கிட்ட ஏன் இப்படி ஒரு படம் பண்ணதை மறைச்சு அப்படின்னாரு. இப்ப நல்ல படத்தை பண்ணிட்டு என்னை கூப்பிட்டுருக்கலாம், பார்க்க சொல்லியிருக்கலாம். அதாவது இது மாதிரி தங்கர்பச்சன் சார் இதான், உன் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத நான் யாரோ சொல்லியாடா தெரிஞ்சுக்கணும். அந்த அதாவது ஒரு நமக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள பேச வச்சு, சத்தியமா சொல்றேன் அந்த முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நானும் தெளிவா இருந்தேன், சசி சாரும் தெளிவா இருந்தாரு. அது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லுவோம், ஆனா வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண வேணாம். இப்போ அன்புமணி ராமதாஸ் சார் வந்து ட்விட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு படம் பார்த்ததே தெரியும். அதே மாதிரிதான் அண்ணாமலை சாரும். யாரையுமே நம்ம வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பாராட்டினதுக்கு அப்புறம் அதோட ரீச் ரொம்ப ரொம்ப பெருசா அமைஞ்சிச்சு. அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா நம்ம எதையும் செய்ய வேணாம், அதுக்கான அங்கீகாரம் அதுவா தேடி வரும். நிச்சயமா அதுக்கான இதை வந்து நல்லபடி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் இந்த நந்தன் படத்துக்கு இவ்வளோ ஏகோபித்த எந்த அரசியல் மாற்று கருத்துக்கள் கொண்ட எல்லாராலையும் பாராட்டப்பட்டதுதான் மிகப்பெரிய அடையாளம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே ஒரு ஜாதி இல்லாம, ஒரு மதம் சார்ந்து இல்லாமல், ஒரு அரசியலையும் எல்லாரும் பொதுவா எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த கட்சியிலாம் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சியிலையும் பார்த்து இதை வந்து எங்கேயுமே இது இல்லாமல் ஒரு பொதுவாக்கி இது ஒரு பொதுவான படமா ஆக்கியிருக்காங்க. எல்லாம் பாராட்டுதல் படுறது வந்து அதுவா நடந்த ஒரு விஷயம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அவங்களுக்கு என்ன முதல்ல சொன்னதுதான், ஒரு படம் தட்டையே அதை அமைச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான். அதனால இந்த படம் எப்படின்னா ஷூட்டிங்ல இருந்து ரிலீஸ் வரைக்குமே அதை அமைச்சுக்கிச்சுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சுங்க. குறிப்பா பிரசாந்த் சார் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப உங்களை மாதிரி ரொம்ப பழக்கமானவங்கள்ட்ட கூட நான் அந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணுங்கண்ணா அப்படின்னு எந்த கோரிக்கையும் நானோ சார் யாருமே வைக்கல. ஒரு மிக முக்கியமான பிசினஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நீ